திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரகணி எப்பம் மூடாமல் போதி கப்பியதறி முகன் அடிவே கட்டிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகவன வினை கடிதேரும் அட்டமும் அறியமும் வைத்திடும் மரண்மகன் மற்றொரு தீரல் உயமதையானை மத்தளவையினை உத்தமி புகழ்வனை மட்டமே மலர்கொடி பணிவே மொத்தமில்லடகிலே முற்படுகிறதன் முற்பட எழுதியும் முப்புறம் எழுதிராட்சி மனோரை அது முத்தியம் கொடி செய்த அது நீரா துயரது கொடு துப்பிரமணிபடும் அப்போ நமது இடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு பொருள்களே அக்கணவனவர் எந்தாயனுக்கருடந்தை சிந்தா உலமானவி தீர்த்தங்கையாள் கந்த கதிவேலவமே உமையாள் மைந்தா குமரா மறைநாயனே பொழியர்வோம் கோழித்த புகழியர்வோம் கடல் போற்றி ஆலிசை கல்விதப்பில் அணிந்த வீராக போற்றி பாடி திருநாவலோ விழுந்த முகம் போற்றி போலி வழி திருவாரூரத்தால் போற்றி எல்லாம் அல்ல சிவகாமி விஜயவாசம் பெறும் கதையினாலே நான் இன்று திருவாசகத்தில் திரு பள்ளி எழுச்சி முடிந்தவரை 10 பாட்டு இருக்கு. 10 பாட்டு முடிக்கிறது கஷ்டம் தான். எத்தனை பாட்டு முடியுமோ நம்ம டயத்துக்குள்ள முடித்துக் கொள்வோம் என்று எல்லாம் வல்ல விஜயவாசம் பெறும் கதையினாலே நாம் இந்த திருப்பள்ளி எழுச்சியை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கூட்டியுள்ளது. எழுதொரு மறைக்கு தேராய் இறைவனை எண்ணில் கங்குள் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை வேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். எப்பவுமே மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை சொல்லும்போது இந்த பாடலை சொல்லணும். இது திருவிளையாடல் எழுதொரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் தங்கள் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து மாணிக்கவாசகர் 6 காலம் பூஜை பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு. 6 காலம் பூஜை பண்ண முடியுமா? 6 காலம் பூஜை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 காலம் பூஜை. அந்த காலையில மதியம் சாயங்காலம் இரவு 6 காலம் பூஜை பண்றாரு அப்படின்னா எந்த நேரம் அவர் சிவசித்திலே இருந்தாருன்னு எந்த நேரம் அகத்துல பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கு. சாமி எந்த நேரம் சிந்தனை பண்ணிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அதான் சொன்னாரு, பொழுது காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர இது சொத்தம் இருக்கும். தொழுதகை தலைமை தேர தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைத்த மாணிக்கவாசகர் அழுதே அடி அடைத்த யானை போய் என் நெஞ்சு போய் என் அன்பு போய் வினையை அழுதால் உன்னை பெறலாமே. மற்ற நூலுக்கு திருவாசகத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்ப தேவாரத்தில் இந்த பதியத்தை நீங்கள் பாடினீர்கள் என்றால் உங்களுடைய வினைகள் கழியும், பாவம் பறையும் அப்படின்னு. ஆனா திருவாரத்துல எந்த பாட்டிலையாவது இந்த பதியத்தை பாடினா உங்களுக்கு இது கிடைக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை. என்ன காரணம்? திருவாசகத்தை யார் எழுதுனா? சிவபெருமானே எழுது. மாணிக்கவாசகர் சிவபெருமானே கைப்பட எழுதிட்டு அப்பேற்பட்ட சிறப்பு. சரிங்க சார், கரெக்டா. அப்பேற்பட்ட தனி சிறப்புடையது திருவாசகம். அதோட திருவாசகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார். அப்பேற்பட்ட தனி சிறப்புடையது. அதையும் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது திருப்பள்ளி எழுச்சி. பள்ளி எழுச்சி அப்படின்னா அப்ப பள்ளி அறை ஒன்று இருந்துதான். தூக்கம் அப்படின்னா அப்ப காலையில எழுதுதான்.
எல்லா ஆன்மாக்களும் இருளில் மூழ்கி கிடந்தது. முழு இருள், கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத நிலையில இந்த ஆன்மாக்கள் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது சிவபெருமான் நம்மில் கருணை வைத்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்வதற்கு இணையாக எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சமின்றி ஒரே நுண்ணுடலை இறைவன் தந்தார். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படிலாம் பார்க்கணும். எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சமின்றி ஒரே நுண்ணுடலை இறைவன் தந்தார். எப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மூல கண்மத்தை வைத்து நமக்கு பிறகு கொடுக்கிறார். முழு துன்பத்துல முழு இருள இருந்த நான்காவது இப்ப கொஞ்சம் இன்பம் துன்பம் ரெண்டும் தெரியும். அடுத்து நம்ம போகக்கூடிய நிலை பேரின்ப நிலைக்கு நாம் போக வேண்டும். ஆனா நம்ம இதை தாண்டி நம்மளால போகவே முடியல. என்ன காரணம் அப்படின்னா பெரிய பேர் நமக்கு தருது. எந்த நிலையிலையும் நம்மளை போக விடாம தடுப்புன்னா நம்மளுடைய வினை. நல்ல தீவிரை செஞ்சுக்கிட்டே இருக்கும். காலையில கண்ணை முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, சாமி எல்லா கருவிகளும் கொடுத்துருவாரு. 36 கருவி கொடுத்து 31 கருவியை கொடுப்பாரு. கொடுத்தது என்ன அக்னிய பொருளும் பண்ணிட போட அப்படின்னு காலையில சொல்ற பொய் இரவு வரைக்கும் நம்ம பொய் சொல்லிட்டே தெரியும். பெற்றவங்க பிள்ளைகிட்ட போய் சொல்றாங்க, பிள்ளைங்க பெற்றவங்க போய் சொல்றாங்க, மற்றவங்க வெளியில போய் சொல்றாங்க. இப்படி எங்க பார்த்தாலும் பொய்யா இருக்கு. பொய் பேசினால் இறைவனை நாம் அடைய முடியாது. வாய்மை எனப்படுவது யாதனின் தீமை இல்லாத அப்படி. ஏன்னா சாமி மெய்யாவே இருக்க, மெய் என்றாலே இறைவன் பேர். அப்படி நமக்கு இந்த கரிகரங்களை கொடுத்திருக்கின்றார். அப்படி கொடுத்து இந்த பூமியில் உலகச் செய்து தன் பேரின்ப நிலைக்கு உயர்த்துவன் தான் இந்த பள்ளி எழுச்சி. என்னன்னா நம்மளை துயில் இழுப்பு. சாமியை பள்ளி எழுப்புறது என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா ஆன்மாக்களும் இப்பொழுது பிறவிக்கு வந்துவிட்டு உறக்க நிலையிலிருந்து இப்ப வெளிச்ச நிலைக்கு, அதாவது பெருமை என்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது. அதை கொடுத்தது யாரு? சிவபெருமான். அதனால அவரை நம்ம என்ன செய்யறோம்? பள்ளி எழுச்சி செய்யறோம். எல்லா ஆன்மாக்களும் ஒழுக்கும் போது பள்ளி அறை அப்படின்னு சொல்றோம். இப்ப எல்லா ஆன்மாக்களுக்கும் இப்ப சுவாமி கேவலிலிருந்து இப்ப நம்மள ஒரே நுண்ணுடமை கொடுத்து இந்த பூமியை உலகச் செய்து என்ற அந்த திறத்தை மாணிக்கவாசகர் சொல்றாரு. மண்ணே நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து இவ்வூனே புக எங்களை உடல பண்டு விட்டு விட்டாய். எப்படி சொல்றாரு பாருங்க. என்ன லேசர் சவுண்ட் குறைக்குது, அது அப்படிதான் இருக்கு. இப்ப இவ்வூனை புகை எத்தனை உறவு பண்ணி விட்டு விட்டாய், அடியனை அறியாமல் இருந்து நீயே அருள் செய்தார். சாமி ஒண்ணு மறக்க வச்சு என்னை இங்க கொண்டு பிறக்க வச்சுட்டிய சாமின்னு. இப்ப நம்ம சிவபெருமான் மறந்துதான் இருக்கோம். நான் காலையில இருந்து இரவு வரைக்கும் நான் அவர் நினைச்சுட்டே இருக்கேங்க. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நீ அரை நிமிஷம் நீங்க நினைச்சிருங்க பார்ப்போம். சாமி 30 செகண்ட் நீங்க கண்ண மூடி நினைச்சிருங்க. அருணைனாலே முடியலன்னு அருணகிரிநாதரே சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியார். சடகசக மூலமட்டி பவனிலே சதித்த கவியன் முடியால் மயக்கம் உறவில் கருணை புரியாதிருப்பது என்ன குறையும் மேலை சக்தி கைலவளை நாதர் பெற்ற குமார் கருணமித யாகமித்த கனமது நிறுத்தமிக்க சகலதன் யோகமிக்க பெறுவார் ககைதி சிவ ஞானமூர்த்தி பரகதியில் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் வைத்த முடிகள் அருணதள பாதபுத்தம் அதில் இதனையே சிந்திக்க அரியதவன் தான் அளித்த மயில்வீரன் அடித்தயம் அநேகமுற்ற பழனிமலை விதித்த அழகான ஒரு வேரகத்தின் முருகோனே அப்படிங்கிறாரு அருணைனார். அவரே 60 நிமிஷம் கூட நினைக்க முடியலங்க. நம்ம நினைக்க முடியுமா? ஆனா நினைக்கலாம். எப்படின்னா வழிபாடு செய்தால் நினைக்கும். வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். அன்றாடம் முதல்ல செகண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வழிபாடு கூட்டிகிட்டே போக 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 எப்படி எழுத 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 மனப்பாடம் தங்குகின்றதோ அதே போல இறைவன் திருக்கோயில் போய் சென்று வழிபாடு செய்து அந்த சிவலிங்க மூத்தத்தில் உள்வாங்க மனப்பாடம் பண்ணணும். தினசரி இந்த மூத்தத்தை மனப்பாடம் பண்ணணும். என்னங்க இப்பயும் எங்களுக்கு பரிச்சை உண்டா? கண்டிப்பா பரிச்சை இருக்கு. இதை நீ உள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா சிவபெருமான் ஒரு நாள் வந்துடுவார். டெஸ்ட் வைக்க வந்துடுவார். அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்ண முடியும்? 63 நேரமும் பாஸ் பண்ணிட்டாங்க. எப்படி பாஸ் பண்ணாங்க?
அவங்க எதையுமே தன் செயல் என்று நினைக்கவில்லை, அதனால பாஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நாம என்ன செய்ய, நான் செஞ்சேன், என்னுடைய என்னுடைய கைவண்ணம் எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிறோம்ல, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடும். எல்லாம் இறைவன் திருவருள் என்று என்னைக்கு அந்த நினைப்பு நமக்கு வருகின்றதோ அப்பொழுது சிவபெருமானை நமக்கு பாஸ் பண்ண வச்சுக்கணும். ஏன்னா தன் செயல எதையும் கருதக்கூடாது, எல்லாம் இறைவன் செயலாக கருதணும். அப்படி இந்த திருப்பள்ளி எழுச்சி திருப்பெரும் துறையில் அருளியது இந்த பாடல். அப்படியே மாணிக்கவாச பெருமான் குதிரைவாங்க வராரு. வரும்போது அங்கே இவருக்கு மட்டும் இடைப்பட்ட இடத்துல, மதுரைக்கும் தொண்டை மாநகரத்துக்கும் இடைப்பட்ட இடம் திருப்பெரும் துறை. இப்ப என்ன கோயிலா இருக்கு, அது ஆவுடையார் கோயில் என்று இருக்கு. அப்படி காவலர்களோடு மாணிக்கவாச பெருமான் வருகின்றார். அப்படி வரும்போது இவருக்கு மட்டும் அந்த சவுண்டு கேட்கும், சத்தம். ஓம் சிவாய நம அப்படிங்கிற அந்த ஓசை இவர் காதுக்கு மட்டும் கேட்கும். ஒரு காவலர் கூப்பிடுறாரு, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்கிறா அப்படிங்க. எதுவுமே கேட்கல அப்படிங்க. பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு தான் அது கேட்கும், மற்றவங்களுக்கு கேட்கறாரு. இவருக்கு அப்படி கேட்கும். உடனே ஒரு காவலர் கூப்பிட்டாரு, நீ போய் சென்று அங்கே யாரும் இருக்கின்றார்களா என்று பார்த்துவா அப்படின்னு. ஒரு காவலர் வேகமா போனாரு. அவர் ரொம்ப கொடுத்து வச்சவர். இருவரும் போனாரு. அங்க சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி கோலத்துல 999 சிவகரங்களையும் ஒரு சீடராக்கி உட்கார வச்சுட்டு இதை போய் பார்த்தாரு பாருங்க. பார்த்துட்டு வேகமா ஓடி இருந்தார். மாணிக்கவாசத்தை வந்து, அமைச்சரே அது ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அது யாரு, சிவபெருமான் தான் உட்காந்துருந்தாரு. சிவபெருமான் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. உடனே மாணிக்கவாச பெருமான் அங்க போனாரு. போனதும் சுவாமி இப்படி கையில ஒரு ஏடோட அமர்ந்திருந்தார். இவர் ஏற்கனவே குருவை தேடிக்கிட்டு இருக்காரு. யாரு, மாணிக்கவாச பெருமான். எப்போ நமக்கு சரியான குரு அமையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தெளிவு குருவின் திருவேணி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவு திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. குரு அமைகிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒரு பாட்டு எடுத்தாலும் பரவாயில்ல, எந்த பாட்டு எடுத்தாலும் இன்னைக்கு இதை தெளிவுபடுத்தணும். குரு வந்து சாதாரண அமையாது எல்லாத்துக்கும். இந்த தீட்சை எடுக்கிறதுல உடனே தீட்சை எடுத்து அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. சாமி வந்து இப்ப பட்டினத்தார் என்ன பண்ணாரு, குருவை தேடி அவரும் அலைஞ்சிட்டு இருந்தார். அந்த திருவெண்காட்டில் அப்படி உட்கார்ந்துருக்காரு. அந்நேரம் ஒரு விவசாயி எப்படி மழைக்காக காத்திருக்கின்றாரோ அதே போல பட்டினத்தார் காத்து கொண்டிருந்தார். சிவபெருமான் கருவறையில இருந்து வெளியே வந்தார். வந்து பரிவார தேவதைகளுக்கு எல்லாம் பூஜை செய்வாயாக, உனக்கு தக்க குரு கிடைப்பார் அப்படின்னு சொல்றாரு. பரிவார தேவதைகளுக்கு பூஜை பண்ணாரு. அன்னி முடிச்சு செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் சுவாமி ஒரு மாணிக்க விநாயகர் பெருமானை கொண்டு வந்து கொடுத்தார். முதல்ல இதை பூஜை செய்ய அப்படின்னாரு. அப்பயும் தீட்சை கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் சிவலிங்கத்தை கொடுத்தாரு சாமி பட்டினத்தாரு. உடனே எல்லாம் கிடைச்சார். ஆனா சாமி கொடுத்தாருன்னா நல்லா சூப்பரா கொடுத்தாரு. அது ஏதாவது ஒரு காரணத்துக்காக இவரை தாமதப்படுத்தியிருப்பார். இந்த நேரத்துல இந்த உயிர் கொடுத்தா இது கடைபிடிக்காம விட்டுருமோ பயந்துருவாரு சாமி. நம்மளை விட அவருக்கு தான் அக்கறை ரொம்ப ஜாஸ்தி. சிலர் பார்த்தீங்கன்னா சாதாரண எல்லாரும் என்ன செய்யறாங்க, வேகமா தீட்சி எடுத்துறாங்க. எடுத்து என்ன செய்யறாங்க, கடைபிடிக்காம விட்டா யாருக்கு குற்றம், குருநாதருக்கு குற்றமாய். நீங்க அனுஷ்டானம் பண்ணாம விட்டா குருநாதர் கொஞ்ச நாள் நரகத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால அப்படி விட்டுறக்கூடாது. அதனால சாமி எது குருநாதர் பற்றி நல்லதுதான் கொடுப்பாரு என்று நாம் நினைக்க வேண்டும். அதே போலதான் இவர் குருவை தேடிட்டு இருக்காரு. நல்ல குரு, குருவும் குருட்டாட்ட மாதிரி குழி விழுந்த மாதிரி நல்ல குரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவரே குருடு. ஒரு குருடர் போய் இன்னொரு குருடர் போய் பார்க்க சொல்ல முடியுமா? அதே போல தக்க குருநாதன் அமைய வேண்டும். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்க, குருட்டினை நீக்கும் நல்ல குருவினை கொள்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல குரு அமையும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழி விழுந்த மாதிரி. அதான் அப்படி ஒரு குருவை தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப சிவபெருமானை போய் பார்த்தாரு. சுவாமி கையில் ஏடு வைத்திருந்தார். நம்ம தேடின குரு இவரா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சுட்டே போனாரு. போய் சாமி இந்த கையில வச்சிருக்கீங்களே அந்த ஏடு என்னன்னு கேட்டாரு. இது சிவஞான போதம் அப்படின்னாரு. சிவபெருமான் என்ன சொல்றாரு, சிவஞான. சாமி சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்பதை எனக்கு உணர்த்தி விட்டீர்கள் என்றால் நீங்களே என்னுடைய குருநாதராக ஆவீர்கள் அப்படின்னு நல்ல எழுதின. உடனே சாமி சொன்னாரு, சிவம் என்பது உயர்வற்றது, உயர்வானது, நிலையானது அப்படின்னாரு. அப்படி இப்படி கையை கட்டிட்டாரு. ஞானம் என்றால் அதை பற்றி அறிவது ஞானம் அப்படின்னாரு.
போதம் என்றால் அதை பற்றி தெளிவது போதம் அப்படிங்கிறது அப்படி கீழே விழுந்தார். சிவபெருமான் திருவடியில் அப்படி விழுந்து எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி திருவடியில் விழுந்தவர் இந்திக்கவே 2 திருவடியை தூக்கி சுவாமி ஒரு தலைமையில் வைத்தார். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்ததுமே துணையான சுத்தங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன். அணையார் புனர்நிலை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி. அப்படி நல்ல குருநாதர் சிவபெருமானே குருவாவது பெரிய சிறப்புல அறுவரத்து ஒருவன் அவனி ஒருவரன் ஆகிய அருளிய பெருமை சிறுமை என்று இகழார். எப்படி சொல்றாரு போட்ட திரு அகவல். அறுவரத்து ஒருவன் அவனியில் இந்த பூலோகத்துக்கு வந்து இவர் கிட்டத்தட்ட தொண்டி மாநகரத்துக்கு மதுரைக்கும் தொண்டி மாநகரத்துக்கும் போறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர் கைலாயமலை எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? நம்ம என்னத்துக்காக அப்பாற்பட்டது கைலாயமலை. அங்கிருந்து சிவபெருமான் வழியை வந்து ஆட்கொண்டார் மாணிக்கம். எப்பேற்பட்ட சிரமம் பாருங்க. அப்படி சொன்னதும் அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து அவர் தீட்சையெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஆவடி மூலத்தண்டு குதிரை வரும்னு சொல்லி அமைச்சரை வந்தவரை சுத்த சாமியார் ஆக்கி சிவபெருமான் யார மாணிக்க வாசகர் அமைச்சர் வந்தாரு. அவர் சுத்த சாமியார் ஆக்கிட்டார். கீழே விட்டவங்க மேலையும் கொண்டு போறது, மேலே இருக்கிறவங்க கீழே கொண்டு வருவார். சாமியாரோடு அது வந்து சாமி ஒரு சர்வசாதாரண செய்யறதுன்னா 100 நேரம் அப்படி ஓரத்துல நின்றுட்டு இருந்தாரு. அவரதுக்கு அரசராக்குனாரு சாமி. நாளை அந்த மன்னர் இறந்து விடுவார், உன்னை மன்னராக ஆக்கப் போகின்றேன் அப்படின்னாரு. சாமி என்ன சாமி என்னுடைய தொண்டுக்கு ஏதாவது தடை வருமா? ஒரு தடை வராது, நீ வாட்டு தொண்டு செஞ்சுட்டே இருப்பாரு. அப்படி சந்தனத்தை அரைத்து அரைத்து சாமிக்கு சாத்தினார். அப்படி அழிச்சார். அப்படி இப்ப திருப்பள்ளி எழுச்சி வந்து அந்த திருப்பள்ளி எழுச்சி பார்க்கறது எங்க சிறப்பு அப்படின்னு திருப்பெருந்துறையில் பார்க்கறது சிறப்பு. பள்ளி எழுச்சி எங்க பார்க்கணும்? திருப்பெருந்துறையில் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. திரு உச்சிக்கால பூஜை எங்க சிறப்பு தெரியுமா? திரு ஆனைக்காவல். அங்க பெண் வடிவத்துல போய் உள்ள போய் பூஜை பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறை, உச்சிக்காலம் திரு ஆனைக்காவல். சாயரட்சை தெரியாதா? திருவள்ளூர் கரெக்டா சொல்றாங்க. திருவாரூர், திருவாரூர்ல போய் பார்த்தா சிறப்பு. பள்ளியர பூஜை சிதம்பரம், பள்ளியர பூஜை சிதம்பரம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அதுல பள்ளி எழுச்சி காலையில எங்க சிறப்புன்னா இந்த திருப்பெரும் பெருந்துறை என்றே பிறப்பறுத்தை அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர் பெருமான். பெருந்துறைன்னு சொல்லி பிறப்பறுத்தாரா? எப்படி பாருங்க, அப்பேற்பட்ட தனிச்சிறப்புடைய திருப்பெருந்துறை. பெரும் துறையாக விளங்குவது. அந்த துறையை பற்றி கொண்டு நாம் கரையை விடலாம். திருவடி என்கின்ற கரையை நாம் அடையலாம். அதனால அது பெருந்துறையாக அங்கே விளங்குகின்றது. அங்க பாடிய பாடல்கள் இந்த திருப்பள்ளி எழுச்சி. முதல் பாடல் எல்லாத்துக்கும் தெரியுமா? நீங்க ஒண்ணு காலையில நாங்க பள்ளி எழுச்சி திருவம்பாவையும் பாடுவோம் பாருங்க அப்படின்னு சொல்ற. பள்ளி எழுச்சி பாடுவீங்களா? இங்க பாடிருக்கீங்களா? போற்றி என் பொருளே. எப்படி பாடுறீங்க? இணை துணை மலர் கொண்டு ஏற்றிமுகத்து எமக்கருள் மலரும் எழிலகை கொண்டு திருவடி கொடுவோம் செற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானி ஏற்றுயர் கோடி உடையாய் எழுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பூபால ராகத்தில் பாடல் பாட்டை வந்து பூபால ராகம் கேட்டுருக்கீங்களா? காலையில பாட வேண்டிய ராகம் அந்த ராகம். இது திருவம்பாவையில அந்த ராகத்தில் ஆதியும் வந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியை ஆமாட கேட்டையும் வாழ்தடங்கள். அதே மாதிரி போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலந்தது பொங்களுக்கு இணை துணை மலர் கொண்டு. முதல்ல சொன்னதுமே போற்றி அப்படின்னாரு.
இறைவனை நம்ம வாழ்த்தலாமா? இறைவனை நம்ம வாழ்த்தலாமா? சொல்றோம், போற்றி சொல்றோம், இறைவனுக்கு வணக்கத்தை செலுத்துறோம். எப்பேற்பட்ட பெருமான் அவர் அதுலேயே பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் பெருமான் நமச்சிவாய் வாழ்க அப்படின்னு சிவபெருமான வாழ்த்துறாரு. இறைவனை நம்ம வாழ்த்தலாமா? கந்தசாமி நீ வாழ்க, கடலே நீ வாழ்க, மலையே நீ வாழ்க, இப்படி ஓராளையா கூப்பிட்டு கூப்பிட்டு வாழ்த்துறதுக்கு எல்லா உயிருக்கும் கலந்திருக்கக்கூடிய இறைவனை வாழ்த்தியாச்சுன்னா எல்லா உயிரும் வாழும். இறைவனை வாழ்த்தியாச்சுன்னா அவருக்கு எது கிடையாது. எல்லாமே நாமெல்லாம் பண்புற வேண்டும் என்பதற்காக தான் சுவாமி எல்லா வழிபாடும் வச்சிருக்காரு. அனுஷ்டானங்கள், பூஜை எல்லாமே மனம் அடங்குவதற்காக சுவாமி எல்லாம் ஆகவத்தில் எழுதியிருக்காரு. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. நமக்கு முதல் அப்படின்னா யாருன்னா சிவபெருமான் தான் முதல். ஆரம்பத்தில் யார் இருக்கா? அவர் தான் இருக்கார். இந்த உயிர்கள் முழுவதும் துன்பப்பட்டு இருக்கு. வாழ் முதல் நம்ம இங்க வருவதற்கு முதலாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா முதல்ல நுண்ணுழப்பை கொடுக்கும்போது பஞ்ச சரீரங்களை சிவபெருமான் நமக்கு கொடுத்தார். காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குண சரீரம், தூர சரீரம், சூக்ம சரீரம் என்கின்ற பஞ்ச உடலை கொடுத்துதான் நம்மளை அனுப்புறாரு. அதனாலதான் நம்ம கோயில்ல போய் எத்தனை தடவை நீங்க சுத்துவீங்க? திருக்கோயில் போய் எத்தனை தடவை சுத்துவீங்க? நீங்க ஒண்ணு, நான் சுத்துறதே கிடையாது. நேரம் போவேன், சாமியை கும்பிடுவேன், அப்படியே வந்துருவேங்க. நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. ஒரு நேரம் சிவபெருமானை பார்க்க வேண்டியது அம்மா இப்படி நேரம் சாமியை போய் நேரம் போயிட்டு சாமியை முடிச்சுட்டு அம்மாவை பார்த்துட்டு அப்படியே அம்மா தண்ணி வெளியே எப்படி வெளியே வந்துடுறாங்க. சுத்தவே கிடையாது. சில பேர் உள்பிரகாரம் கூட சுத்துறது கிடையாது. உள்பிரகாரம் சுத்தி முதல்ல வெளிப்பிரகாரம் தான் சுத்தணும். ஃபர்ஸ்ட் முதல்ல வெளிப்பிரகாரம் சுத்திட்டு தான் உள்ள போகணும். ஃபர்ஸ்ட் பிரதட்சணம் முதல்ல வெளியில சுத்தி வந்துட்டு தான் உள்ளே போகணும். அதுலயும் உள்ள போகும்போது கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டுட்டு தான் போகணும். முதல்ல சுவாமியை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், அதுக்கப்புறம் 63 நாயன்மார்கள், அப்புறம் விநாயகர் பெருமான், முருகப்பெருமானை பார்த்து சண்டீஸ்வரரை பார்க்காம வெளியில வரக்கூடாது. முன்னாடி போகும்போது அதிகார நந்தியை பார்க்காம உள்ள போகக்கூடாது. அதிகார நந்தி அது எங்க இருக்கு? அவர் முன்னாடி இருப்பார், சூரியன் பக்கத்துல இருப்பார். நிறைய பேர் அதை பார்க்கறதே கிடையாது. அதிகார நந்தி அவருடைய மனைவி பேர் தெரியுமா? அதிகார நந்தீஸ்வரருடைய மனைவி பேர் சேஞ்சி தேவி. சேசை தேவியார் போட்டுப்பாங்க, சேஞ்சி தேவி. நம்ம பார்த்துருக்கீங்களா? போய் பாருங்க, மடகுலத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி பிரதட்சணம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சாமியை போய் வழிபாடு பண்ணும். இறைவனை நீங்க வலம் வரும்போது எத்தனை முறை வலம் வர வேண்டும் என்றால் 5 முறை வரும். 1, 3, 5, 7, 9, 11 இப்படி ஒற்றைப்படையில சுத்தலாம். ஆனாலும் 5 முறை சுத்தினா சிறப்பு. சிலவர் 3 தடவை சுத்துவாங்க. ஒன்னா சுத்தாம ஒரு 3ஆவது சுத்தணும் குறைஞ்சது. 5 முறை சுத்தினா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பஞ்ச சரீரங்கள் நீங்கும். காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குண சரீரம், தூள சரீரம், சூக்ம சரீரம். காரண உடல் இந்த உடம்பு வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம் பார்த்தீங்களா? அது காரண உடல். அதுக்கப்புறம் கஞ்சிக உடல் உடம்பு கொடுத்ததுக்கு அப்புறம், அப்புறம் குண உடல் குணத்தத்துவத்தை பயிரி வச்சதுக்கு அப்புறம், அப்புறம் சூக்ம உடல் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் 8. அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய உடம்பு தூள உடம்புன்னு பேரு. இது தூளம், உள்ள இருக்கிறது சூக்குமம். மனம் தெரியுதா கண்ணுக்கு? அதுல சூக்கும உடம்புன்னு பேரு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் சூக்கும உடம்புன்னு பேரு. இதை வச்சுதான் சாமி ஒவ்வொரு பிறவியா இந்த சூக்கும உடலை வச்சுதான் ஒவ்வொரு பிறவியாக சாமி நோக்கி கொடுக்குறாரு. நீங்க மனதால என்ன நினைச்சீங்களோ, நீங்க தப்பு பண்ணிட்டு அப்படியே சுத்தி சுத்தி பார்க்கணும். யாருமே இல்லையே அப்படின்னு நீங்க உள்ளுக்குள்ள யாரு இருக்கா? எண்ணத்தை எறிபவன் யாருமே இல்லை. நம்ம தைரியம் தப்பு செய்யலான்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிடக்கூடாது. நம்ம மனசுக்கு நம்ம எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இறைவன் எல்லாத்துக்கும் மேலாக நம்ம கூட இருக்காரு சாமி. நம்ம செய்யற ஒவ்வொரு தப்பும் யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியும். அதெல்லாம் தப்பு செய்வதற்கு அஞ்சம், தவறு செய்வதற்கு அஞ்சம். அப்படி இந்த பஞ்ச சரீரத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். சூக்கும உடம்பு, அடுத்து இந்த தூள உடம்பு. இந்த தூள உடம்பு கண்ணுக்கு தெரியுதா? சூக்கு உடம்பு கண்ணுக்கு தெரியாது.
அப்படி போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு. பூங்கல் சாமியுடைய திருவடியை வந்து எப்பவே பூவை வைத்துதான் சொல்லுவாங்க. மலர் சிலம்படி மென்மையா இருக்கும். சாமியுடைய திருவடி எப்படி இருக்கும்? பூவை விட மென்மையா இருக்கும். அதனால பூ நம்ம மென்மையா எதையும் சொல்லணும் அப்படின்னா, நீங்க உடனே பஞ்சுமத்தை சொல்லக்கூடாது. பஞ்சுமத்தை மென்மையா இருக்குங்கன்னு சொல்லக்கூடாது. அது கூட ஹார்டா தான் இருக்கும். ஆனா பூ வந்து ரொம்ப மென்மையா. அது போல சாமியுடைய திருவடி மென்மையாக ஆடை எடுத்திட்ட ஒரு பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டது. அந்த திருவடி எதுக்காக இருக்கு? நம்மை எல்லாம் ஆட்கொள்வதற்காக சாமி அந்த திருவடியை தூக்கியே வைத்திருக்கின்றார். அந்த ஆதியும் வந்தமும் அந்த பாட்டு பாடுறீங்க பாருங்க, அது முழுக்க திருவடியை பற்றி தான் பாடியிருக்கு. திருவம்பை பாடியிருக்கீங்கள, அது முழுக்க எதை பற்றி சொல்லியிருக்கு? திருவடி தான். கடைசி மொத்தத்திலே திருவடியை சொல்லியிருக்காரு. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கலங்கள், போற்றி எல்லா உயிருக்கும் ஈரான் இறையடிகள், போற்றிமா நான்முகரும் காணாத பொன்னெறிகம், போற்றியாம் உய ஆட்கொண்டலும் பொன்மலர்கள். எத்தனை சொல்றாரு பாருங்க. எல்லா திருவடியா சொல்ற. திருவடிக்கு அவ்வளவு சிறப்பு. ஏன்னா அந்த திருவடியை வைத்துதான் சாமி எல்லாவற்றையும் இயக்குகின்றார். நினைப்பது சிவம், முடிப்பது சக்தி. தன் சக்தியை கொண்டுதான் எல்லாத்தையும் செய்யறார். அதனால இந்த பாட்டை சொல்லும் போது, புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு. காலில் இது எத்திச்சதுமே முதல் காலம் வைகறை காலம். அதை சொல்லும் போது போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே. பொருள் அப்படின்னாலே சிவன் தான் பொருள். பிறப்பு என்னும் பேதை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அது எப்படிப்பட்ட பொருள்? செம்பொருள். சிவபெருமன் எப்படிப்பட்ட பொருள்? செம்பொருள். இப்ப வேதங்கள்ல மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் நிற்குணன் அப்படின்னு போட்டிருக்கும், குணம் இல்லாதவன் அப்படின்னு ஒரு போட்டிருக்கும். நமக்கு குணம் இருக்கு, சாமிக்கு குணம் இல்லைன்னு போட்டிருக்கும். ஆனா அப்படி சொன்னா, ஒரு பொருளுக்கு குணம் இல்லை என்று சொன்னால் அந்த பொருளே இல்லை என்று ஆகிவிடும். இப்ப சிவபெருமானுக்கு குணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு என்ன குணம் உண்டு? நம்மை போன்று முக்குணம் இல்லாதவன் அர்த்தம். நமக்கு தாமசம், ராட்சசம், சாத்விகம் என்கின்ற முக்குணம் இருக்கு. சுவாமிக்கு அப்படி இந்த குணம் இருக்கு. அது எப்படி குணம் அப்படின்னா, என் குணத்தான். சிவபெருமானுக்கு என்ன குணம்? என் குணம். தன்வயத்தனாதல், இயற்கை உணவினாதல், இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல், முற்றும் உணர்தல், தூய உடம்பினாதல், பேராற்றல், பேரறிவு, பரம்பில் இன்பம் உடைமை என்கின்ற 8 குணம் சிவபெருமான். அதாவது போலில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வழங்கால் தலை அப்படின்னு யார் சொல்றா? வள்ளுவர் சொல்றாரு. அப்ப 8 குணமுடைய இறைவனை எடுத்த இந்த பிறவியில் வழிபாடு செய்யவில்லை என்றால் இந்த பிறவி கொடுத்து பயன் இல்லாம போய். இப்ப நமக்கு நல்ல சாமி மனித பிறவி கொடுத்துருக்காரு. சிவபெருமான் தான் கடவுள் தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த வழிபாட்டை உரைத்து நிற்கணும். சிவபெருமான் தான் நம்முடைய பொருள் என்று தெரிஞ்சதும் அந்த வழிபாடு நமக்கு என்ன சொல்லுகின்றது என்பதை உணர்ந்து காலகாலத்துல தீட்சையெல்லாம் எடுத்து செஞ்சு அந்த வழிபாட்டில் நிற்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும். கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் நிலைக்கு போயிடணும். அதுதான் சார். அப்படி வாழ் முதல் ஆகிய பொருளே எல்லாத்துக்கும் முதல் யாருன்னா சாமி. நிமிர்த்த காரணன் பேரு. வாழ் முதல் அப்படின்னா நிமிர்த்த காரணம். இப்ப உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்றேனே, இப்ப மண் இருக்கு, குயவன் இருக்கான். இந்த குயவன் பாடம் செய்யறதுக்கு என்ன செய்வான்? அந்த மண்ணை எடுத்து அந்த திரிகளை கொண்டு போய் வச்சு பாடம் செய்வானா? அந்த திரிகை தான் துணை காரணமாக வழங்கக்கூடிய சக்தி. இந்த நிமிர்த்த காரணமாக வழங்கக்கூடிய அந்த குயவன் தான் இறைவன். அந்த மண் என்பது மாயை. இப்ப நமக்கு உடம்பு சாமி எதிர்த்து கொடுத்துருக்காரு, அந்த மாயிலிருந்து தான் நமக்கு இந்த உடம்பை நமக்கு தந்திருக்கின்றன. இப்ப நிமிர்த்த காரணம் யாரு? நமக்கு வாழ் முதல் யாரு? அந்த பானம் செய்வதற்கு யாரு மூலமாக இருந்தால் அந்த நிமிர்த்த காரணமாக விளங்கக்கூடிய குயவன். அதுபோல நமக்கு வாழ் முதலாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் என்பதை நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்றேன். மாட்டு வண்டிக்கு அறிவு இருக்கா? மாட்டு வண்டிக்கு அறிவு உண்டா? மாடுக்கு அறிவு இருக்கு, மாட்டு வண்டிக்கு அறிவு இருக்காது. ஆனா இந்த மாடு தானே போய் அந்த மாட்டு வண்டி இப்படி தூக்கி கூட்டிக்கிடுமா?
அதை பூட்டுறதுக்கு யார் வேணும்? அந்த மாட்டு வண்டிக்காரன் வேணும். இந்த கரெக்டா சொல்றாங்க, மாட்டு வண்டிக்காரன் வேணும். அந்த மாட்டு வண்டிக்காரன் தான் இறைவன், சிவன். அந்த மாடு தான் நம்ம, அந்த மாட்டு வண்டி தான் இந்த உலகம். இந்த உலகத்துல நம்மளை வந்து வச்சுக்கிறாரா சாமி? மூக்கணாங்க வேறு யார் கையில இருக்கு? அந்த மாட்டு வண்டிக்காரன் இருக்க மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்நாள் யார் கையில இருக்கு? சிவபெருமான் கையில இருக்கு. ஒரு ஆள் 80 வயசுல அப்படி மூக்கணாங்க ஒரு ஈழ எழுத்துருவார், அவர் அவ்வளவுதான் ஸ்டாப். ஒருத்தர் 85, ஒருத்தர் 90, ஒருத்தர் 95, எத்தனை பேர் 100 வயசு வரைக்கும் இருக்காங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். எல்லாரும் 60 வயசுங்கிறாங்களே, சுகர்னு வேற சொல்றாங்களே, இப்படி நம்ம வாழ போறோம் அப்படின்னா நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க சிவபெருமான வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்நாள் கூடிக்கொண்டே போகும். அதுலேயும் பொன்னம்பலத்தை நீங்க சொன்னீங்கன்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு தடவை பொன்னம்பலம் இருந்தால் உங்களுடைய வாழ்நாள் அதிகரித்துக்கொண்டே. ஏற்கனவே இறைநோகத்தை சொல்லாதனாலதான் நீங்க புல் பண்ணிடலாம். பொன்னம்பலம் ஒரு தடவை கேட்கும் சடில திருமுடியால் எழுதாறு கழுதார் தீமனமும் வாக்கும் செயலும் கொடியோரும் ஒரு கால் பொன்னும் பலமென்கில் ஆக்கம் பெறும் 5 எழுத்தும் 21,000 நாட்கொண்டு உரைக்கும் இதற்கு நிகரென்றான் குன்றான் நட்போல. வெண்ணியா சார்? வெண்ணியா? சரி, குன்றான் நட்புக வெந்நீர் காப்பா. வெந்நீர் இருக்கோ? சரி, கொஞ்சம் தனி அப்படியாச்சும் ஒரு நிமிஷம். கொஞ்சம் கழிச்சு கொடுத்தீங்க எனக்கு, கொஞ்சம் கழிச்சு கொடுத்து கொஞ்சம் 5 நிமிஷம். அப்ப இந்த மாட்டு வண்டி மாடு மாட்டு, அதே போல சாமி இந்த மாயையாக்கி அந்த உலகத்துல நம்ம கொண்டு வந்து வச்சிருக்காரு. எத்தனை காலம் என்பது யாரு கையில இருக்கு? நம்ம பிறவிக்கு வரும்போதே சாமி கருவில எழுதிட்டார், கருவாய்ப்பட்டது. இப்ப நம்ம காசிக்கு போறோம், அப்பன்னு ஒரு டிக்கெட் எடுக்கிறோமா? இருக்க மாட்டோமா? இத்தனை தேதி போறோம், இத்தனை தேதி வரணும், டிக்கெட் எடுக்கிறோம்ல. அதே போல சிவருமான் நமக்கு ஒரு டிக்கெட்டை அனுப்பிச்சு விட்டுருவாருங்க. சரவணன், குப்புசாமி, பெரியசாமி இத்தனாம் தேதி இத்தனாவது வருஷம் போறாரு, இத்தனாவது வருஷம் இத்தனாம் தேதி வந்துடுவாரு அப்படின்னு கருவில் எழுதி வச்சிருவாரு. அதுக்கு மேலே ஒரு நாள் கூட நாம எங்க இருக்க முடியாது, இங்க இருக்க முடியாது. கண்டிப்பா எங்க கூப்பிட்டாலும் என்ன செய்ய முடியாது, இங்க மறுக்கவே முடியாது, போயிட்டான். சாமி ஓட்டு விட்டால் ஆறுவர் ஓடாதார், ஒரு நாள் ஓடித்தான். என் வாழ் முதலாகிய பொருளே புலந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு. சாமிய வழிபாடு பண்ணும்போது இணை துணை மலர் கொண்டு, இணையான மலர், அதாவது ஒத்த பூன் பேரு. இப்ப நந்தியாவர்த்தம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நந்தியாவர்த்தமா அப்படி ஒரே போல. இப்ப நடராஜ பெருமானை நீங்க அலங்கரிக்கும் போது வெள்ளை மலர்களால இறைவனை வழிபாடு செய்யும். சிவபெருமான் நீங்க வழிபாடு செய்யும்போது அதுலேயும் நடராஜ பொருத்தத்தை வந்து நீங்க எப்படி பண்ணோம்னா வெள்ளை மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும். அது மாதிரி காலை பூஜா மலர் அப்படின்னாலே நந்தியாவர்த்தி மலர்கள். வெள்ளைனா வெள்ளை மலர்களாலே அர்ச்சிப்பது, சிவப்புனா சிவப்பு கலராலே அர்ச்சிப்பது. அதாவது அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளை மலர்கள் உத்தமத்தில் உத்தமம், மற்ற மலர்கள் வந்து உத்தமத்தில் மத்தியமம், அதாவது ஒரே கலர். இப்போ இந்த செம்பருத்தி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, சிவப்பு கலரா சாத்திரிங்கன்னு வச்சுக்கோங்க, அது உத்தமத்தில் மத்தியமம். எல்லா மலரும் கலந்து சாத்தினா உத்தமத்தில் அதம். முதல்ல வெண்மலர்கள் உத்தமத்தில் உத்தமம், மற்ற சிகப்பு கலர் வந்து உத்தமத்தில் மத்தியமும், கடைசி இருக்கக்கூடிய எல்லா பல மலர்கள் கொண்டு சாத்துறது உத்தமத்தில் அதம். அப்போ இறைவனை நம்ம பெரும்பாலும் எந்த மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும் என்றால் பெண் மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும். அது சிவபெருமானுக்கு உகந்த தாமரை மலர்களால் எடுத்து அர்ச்சித்தா ரொம்ப சிறப்பு. அந்த மலரை வச்சு சிவபெருமானுடைய திருமேனியை எப்படி விளம்பும் அப்படின்னா, செந்தாமரை காடு அணைய மேனி தனி சுடரை 2 மில்லி தனியின் இருக்கிறாரு மாணிக்கவாசகர். புரியுது உங்களுக்கு? சாமியுடைய திருமேனி செந்தாமரை காடு அணைய மேனி அப்படிங்கிற. அப்ப நம்ம சாமிக்கு கொண்டு போகும்போது இணை துணை மலர் கொண்டு, இணை எதற்கு இணை? இந்த மலர்களுக்கு இணையான வெள்ளை மலர்களான்னு வச்சுக்கோங்களேன். துணை துணையல், அதாவது கட்டி இறைவனுக்கு அந்த மலர்களை கட்டி இணையல் துணையல் பிணை மலர் எல்லாம் வரும். அதை சரமாக கட்டுவது, இந்த மாதிரி மலர் கொண்டு இறைவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றி போட்டேன்.
மலர் கொண்டு அர்ச்சிக்கணுமா அப்படின்னா இந்த மலர்கள் எல்லாம் போய் சென்று சிவபெருமானுடைய திருவடியில போய் விழுந்ததும் இந்த மலர்கள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட போய் சொல்லும், திருமானே உங்க திருவடிக்கு எங்களை அழைத்து வந்த அந்த ஆன்மாவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கரையேற்ற வேண்டும் என்று அந்த மலர்களை எல்லாம் கேட்கும். அதுலேயும் குறிப்பா கோயிலுக்கு போனா நந்தவன மலர்களை எடுத்து இறைவனுக்கு கொடுத்தால் ரொம்ப சிறப்பு. நந்தனவன மலர் அவ்வளவு சிறப்பு. ஞானசம்பந்த பெருமான் சிதம்பரம் போனாரு, போகும்போது எடுத்தவே டக்குனு கோயிலுக்குள்ள போல, முதல்ல நந்தனவனத்தை விழுந்து வணங்கி விட்டு தான் எங்க போனாரு, கோயிலுக்குள்ளே போனார். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் சிவபுண்ணியம் செய்தார். இங்க இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் சிவபுண்ணியம். நீங்க சிவபுண்ணியம் செய்யணும்னா என்ன செய்யணும், அந்த மலர்களை எடுத்து இறைவனை போய் அர்ச்சிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். இல்லறத்தில் வீட்டில் செஞ்சா ஒரு மடங்கு, அதே திருக்கோயில போய் செஞ்சா அனந்த கோடி மடங்கு. எல்லாமே கோயில போய் செஞ்சா அனந்த கோடி மடங்கு. இப்ப நீங்க சிவபூஜை எடுத்துக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிவலிங்கத்தை நீங்க வீட்டுல வச்சு பண்றதுக்கும் ஒரு திருக்கோயில வச்சு பண்றதுக்கும் சிறப்பு இருக்கு. வெளியூர்களுக்கு போகும்போது நீங்க அந்த கோயிலை வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு, அனந்த கோடி மடங்கு. அப்படி எது செய்தாலும் திருக்கோயிலை வைத்து செய்தால் புண்ணியங்கள். இப்ப ராணி சிவா கொஞ்சம் யோசிக்காங்க, சிவா சொல்ற மாதிரி நம்ம டெய்லி கோயிலுக்கே போய் பண்ணிடலாம். அது காலையில் எந்திரிச்சதுமே ஆத்மாத்த மூர்த்தியை வெளிப்படாம நீங்க வெளியில போகக்கூடாது. சிவபூஜை எடுத்தவங்க ஆத்மாத்தத்து லிங்கத்தை வழிபாடு செய்யாம என்ன செய்யக்கூடாது, யாரும் முகத்துல கூட முடிக்கக்கூடாது. சாமியை பார்த்துட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். இருந்தாலும் இப்போ உள்ள கால சூழ்நிலைகள்லாம் எல்லாம் மாதிரிதான் இருக்கு, வேற வழி இல்லை. அதனால நம்ம காலைல எந்திரிச்சுமே எல்லாரும் முகத்துலையும் முடிச்சு தான் ஆக வேண்டியது. அதுக்காக அடி என்ன பண்ணிடுவேன்னா, தூங்குறவங்க யாரையும் பார்க்கவே மாட்டேன், 4 மணிக்கு எந்திரிச்சிடுறது. எந்திரிச்சு அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பூஜையை முடிச்சுட்டு அது இந்த 6 மணிக்குள்ள செஞ்சா ரொம்ப சிறப்பு. 4 to 6க்குள்ள பூஜைலாம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நேரத்துல பிரம்ம முகூர்த்தமா எந்த தொந்தரவும் இருக்காது. பால் 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 இருக்காது. அந்த சத்தம் பால் வந்து எல்லாரும் எங்கேயும் பார்க்க பால்கார சவுண்ட் இருப்போம்ல, பால் பால் வரல அந்த சவுண்ட் இருக்காது. பேப்பர் பேப்பர் விடுவான் அந்த சவுண்ட் இருக்காது. எந்த ஒரு சத்தமும் இருக்காது அந்த நேரத்துல. அதனால அந்த வழிபாட்டுக்குரிய காலம் அதிகாலை 4 to 6, சாயங்காலம் 4 to 6. துஞ்சியிருள் காலை, துஞ்சியிருள் மாலை. துஞ்சியிருள் காலை தொடர்ச்சியை மறந்திராதே, 5 எழுத்து ஓதிரின் அரண்களுக்கு அன்பு அது ஆகும். அந்த நேரத்தை வழிபாடு செய்தால் சிவபெருமான் மேல் நமக்கு அன்பு வருவதற்கு ஏதுவரை. அடியில் சொன்னது அப்போ சொல்லு கேட்டுக்கிறீங்களா? அப்போ சாமி சொன்னா எல்லாருமே கேட்டுதான். ஏன்னா யாருடைய வாக்கு அப்போ. அப்படி இணை துணை மலர் கொண்டு, துணை மலர் அதுக்கு இணையான மலர், அதுவும் பூவும் நீரும் கொடுக்கணும் சாமி. வெறும் மலரை மட்டும் பறித்து அப்படி கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. அந்த மலர்களை பறித்து தண்ணீரில் அலசி கட்டி மந்திரங்கள் சொல்லி சாமி கொடுக்கணும். இந்த தீட்சத்துவம் தெரியும். ஓம் ஈசான மூர்த்தியே நமக அப்படின்னு அந்த மந்திரத்தை மகாபுத்திர காமிச்சு கொண்டு போய் சாமி கொடுக்கணும். அப்படி அல்லாதவர்கள் நமச்சியத்தை சொல்லி என்ன செய்யணும், சாமிகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இப்படி மந்திரங்கள் சொல்லாம எதையுமே சாமிகிட்ட போய் நம்ம கொடுத்தா அது போய் சேராது. அதனால எந்த இதாக இருந்தாலும் நாம மந்திரங்கள் சொல்லிதான் இறைவனுக்கு போய் அந்த மலர்களை சாத்த வேண்டும். அது மாதிரி கோயிலுக்கு போகும்போது சும்மா அப்படி வெறுங்க வீசிட்டு நினைச்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. போகும்போது ஏதாவது மலர்கள் வாங்கிட்டு போனோம், வெத்தலை பாக்கு பழம் வாங்கிட்டு போனோம், ஏதாவது உங்களால ஏற்றது. அதுக்காக எதுவுமே இல்லை சாமி என்கிட்ட 10 பைசா கூட இல்லைங்க அப்படி உள்ளவங்க போய் பாடல் பாடிக்கும், பாமாலை கொடுக்கணும். பூமாலை இல்லைன்னா என்ன செய்யணும், இறைவனை புகழ்ந்து பாமாலை பாடிக்கு. எதுவும் இல்லாமல் வந்துடக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போவாங்க, ஒரு வணக்கத்தை போட்டு அப்படி விறுவிறுன்னு வந்துடுவாங்க. ஏதாவது இருக்கா ஏற்று பாருங்க. எதுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம்னே தெரியாமல் எல்லாரும் போகும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டோட தான் போகிறாங்க. சாமி நீ இன்னும் எனக்கு என்னென்னலாம் செய்யலை தெரியுமா உனக்கு, சிவர்மன்ட்டேன் நீ இன்னும் எனக்கு பங்களா நான் 2 நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன், அந்த இடத்த எனக்கு எப்போதான் நீ முடிச்சு கொடுக்க போற, என் பேத்தியோட கல்யாணம் எப்போதான் நீ நடத்தி வைக்க போற, எனக்கு இதை செய்யலையா அதை செய்யலன்னு சாமிகிட்ட போய் கேட்பாங்க. ஆனால் ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா, சாமி நீ எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கு தெரியுமா. இப்போ நம்ம வழிபாடு பண்ணுறது ஞானிகள் வழிபாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா. இப்போ நாம சாமிகிட்ட போய் எனக்கு இதை கொடுக்கலையா அதை கொடுக்கலையான்னு கேட்போம். அவங்க எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன்மா ஞானி.
இப்ப நமக்குமே பாத்தீங்கன்னா சாமி நம்ம தகுதிக்கு மேலதான் நமக்கு கொடுத்துருக்காரு எல்லாமே. அப்படி கொடுத்துருந்தோம் சாமியை நம்ம என்ன செய்யறோம், சாமி இப்படி பண்ணிருச்சு, சாமி நமக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்கி அப்படின்னு சாமியே குற்றம் சொல்லிட்டு இருக்கு. சாமி நீதி நிலை தவறாதவர், எது கொடுத்தாலும் கரெக்டா கொடுங்க. அதனாலதான் அறவிடையில சாமி இருக்காரு, அறங்களே அவரை தாங்கி இருக்கின்றது. எது கொடுத்தாலும் நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் பக்குவம். பெருமானே இன்னைக்கு எனக்கு இது கொடுத்துருக்கியா, உனக்கு தெரியாம எதுவும் எனக்கு ஒண்ணு நடக்காது. பெருமானே எனக்கு எப்ப தீட்சை கொடுக்கணும்னு உனக்கு தெரியும், நீ பார்த்து கொடு சாமி. சேதாசா ராதாசோக அடிக்கடி அவங்க ரொம்ப ஆர்வமோட இருக்காங்க. என்னன்னா பெருமானுக்கு தெரியாம நமக்கு எதுவும் நடக்காது. நம்ம மனுவை போடுவோம், திருவள்ளுவர் கூட்டி வச்சதுன்னா கண்டிப்பா, இல்லைன்னா சாமி ஒரு முடிவு வச்சிருப்பாரு, நாம ஒண்ணு நினைச்சிருப்போம், இறைவன் ஒரு கடவுள் வச்சிருப்போம். அந்த நேரத்துல எடுத்தா உங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் திருவள்ளுவர் முடிவு பண்ணியிருக்கு. அது பெருமானுடைய திருவள்ளுவர் எது செஞ்சாலும் நமக்கு நல்லதுதான் செய்வார் அப்படிங்கிற அந்த இதுக்கு நம்ம வந்தோம். புரியுதா? அப்படி இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும். சுவாமியை ஏற்றி போற்ற வேண்டும். ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலர். அப்படி அந்த மலர்களை கொண்டு போய் சுவாமியுடைய திருவடியில வச்சதுமே, திருவடியில கொண்டு போய் நின் திருவடி தொழுகும். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்களுக்கு இணைத்துணை மலர் கொண்டு ஏற்றி, இந்த மலர்களை எல்லாம் கொண்டு போய் அவருக்கு வைத்து ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள். அது வச்சது சாமியுடைய புன்னகை, எழில் நகை கொண்டு நின் திருவடி. இப்ப நம்ம திருவடி வச்சதுமே சாமிகிட்ட என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா அவருடைய புன்னகையை நாம எதிர்பார்ப்போம். சாமி இந்த மலர்களை கொண்டு வச்சதும் சாமி அந்த புன்னகை நமக்கு தரமாட்டாரா? ஏன்னா அந்த புன்னகையில தான் எல்லாமே இருக்கு. அந்த புன்னகையை காண வேண்டும் என்று அப்பர் சாமிகள் குடித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குவிந்திருக்கும் பனித்த சிலையும் பவனம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அந்த புன் சிரிப்பு நமக்கு தேவை. அதுல போய் சாமிகிட்ட போய் திருவடியில வச்சதுமே அவருடைய புன்னகை. இப்பயும் பாருங்க, நீங்க மனோரத்துல அந்த நடராஜ பெருமானுடைய மூர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே லேச சிரிச்ச மாதிரி இருக்கும். அந்த பாட்டுக்கு இலக்கணமா நடராஜர் இருப்பார். புனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயும் குமின் சிரிப்பும். அது வந்து நகை அப்படிம்பாங்க, எழில் நகை கொண்டு நீ திருவடி துருகம் பார்த்தீங்களா, இந்த புன்னகை. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா எங்க உங்க புன்னகையை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு அப்படிங்கிறாங்க. அப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா சிரிப்பை காண முடியாது அந்த அளவுக்கு. ஆனா சாமியோட சிரிப்பு பார்த்தீங்கன்னா புன்னகை லேசா அப்படி சிரிச்சமா. சில பேர் எதுக்கு சிரிக்கவுமே சிரிக்காம என்ன செய்வாங்க, தனியா உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒருத்தர் நம்ம மடகாலத்து பக்கத்துல ஒருத்தர் தனியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. இதுக்கு ஒரு தனியில உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா காதுல ரெண்டு மாட்டியிருக்காரு. போனேன், கூப்பிட்டு கேட்போமா இல்ல கோவப்பட்டுருவாரா அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். மறுபடியும் விழுந்து சிரிச்சாங்க ஸோ அப்படின்னாரு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் இன்னைக்கு வேற வழி இல்லை கேட்கும் அப்படின்னு. ஐயா எதுக்கே தனியா சிரிக்கீங்க? இல்ல நான் போன் பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் சொன்னதை நினைச்சு நினைச்சு சிரிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னாரா. இப்படி தயவு செய்து சிரிக்காங்க, லூஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு. அவங்க அதுக்கப்புறம் செல்போன் எடுத்து வச்சுக்கிட்டே போறாரு. செல்போன் பைக்ல போட்டுக்கிட்டு இந்த ப்ளூடூத்தா மாட்டிக்கிட்டு தனியா நின்று சிரிச்சா யார் என்ன சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுங்க. தனியா நின்று சிரிச்சா என்ன சொல்லுவாங்க? லூஸ் என்ன சொல்லுவாங்க? அதனால இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெருவுல போறவங்க வராங்கன்னா ஒரே சிரிச்சுக்கிட்டே தான் போறாங்க. எல்லாரும் காதுல மாட்டிக்கிட்டு. ஏன்னா இப்படி மாட்டிக்கிட்டு போனா, இப்படி பேசிட்டு போனா யாரும் ஒரு மாதிரி என்ன பைக்ல உள்ள போட்டுட்டு காதுல மாட்டிக்கிட்டு அப்படி போறாங்க. சரி, அது நமக்கு தேவையில்லை. அது அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை ப்ளூடூத்லாம் கனெக்ஷன் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா அது வந்து வைரஸ் பாயம், அதெல்லாம் போட்டு என்ன செய்யக்கூடாது, போன் பேசக்கூடாது. சரி, ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும். போற்றியன் வாழ்வுதல் ஆகிய பொருளை புலர்ந்தது பூங்கலருக்கு இணைத்துணை மலர் கொண்டு கேட்டி நின் திருமுகத்து எவக்கருவம் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள், அது எப்படிப்பட்ட இடம்? சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் சோல்.
செந்தாமரை இருக்கக்கூடிய இடம் எது? இந்த திருப்பெருந்துறை. நஞ்சை நிலம் இருக்கக்கூடிய இடம். நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் இருக்கு பார்த்துருக்கீங்களா? நஞ்சை நிலத்துல நல்ல நல்ல மலர்கள் எல்லாம் மலரும். அப்படி நஞ்சை நிலத்துல வளரக்கூடிய இடம் இந்த திருப்பெருந்துறை அப்படின்னு. சேற்றிதழ் கமலங்கள். சேற்றிதழ் கமலங்கள் என்னது? தாமரை மலர்கள். அந்த நஞ்சை நிலத்துலதான் முளைக்கும். நீங்க மற்ற இடத்துல நீங்க வைங்க, அது விதை முளைக்கவே முளைக்காது. நீங்க புஞ்சை நிலத்துல வச்சீங்கன்னா முளைக்காது. அப்படிப்பட்ட இடம். அப்படி நஞ்சை நிலமா அந்த திருப்பெருந்துறை. அதை சொல்றாரு, கேட்டின் நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகும். அந்த புன்சிரிப்பை பார்த்து அவருடைய திருவடியை சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். வயல்கள் சூழ்ந்த இடம் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. வயல்கள் சூழ்ந்த சேற்றிதழ் கமலங்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறைந்திருக்கக்கூடிய சிவபெருமானே. இப்ப மாணிக்கவாசக பெருமான் போகும்போது அந்த கோயில் இருந்ததா இல்லையா? மாணிக்கவாசக பெருமான் போகும்போது இவர் போய் தான் கோயில் கட்டினாரா? அதுக்கு முன்னாடி கோயில் இருக்கா? அங்கதான் மிஸ்டேக். இப்ப அதாவது இவர் ஏன் சொல்றாங்க, எடுத்துக்கிட்ட ஏற்கனவே கோயில் இருக்கு, அங்க கோயில் இருக்கு. என்ன காரணம்னா அவங்க சொல்ற பாட்டுல பாரு, முந்திய முதல் நாட்டு இறுதியுமானாய் மூவரும் அறிவிலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனி விரடியும் நீயும் நின் அடியார் பழங்குடி தோறும் எழுந்து அருந்திய பயனே செந்தலன் குறை திரு வேடியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி. ஏற்கனவே அங்க கோயில் இருக்கு, சாமி இருக்காருங்க. இவர் அதுக்கப்புறம் போய் கட்டுறாரு. மற்ற மதில் சுவர் இதெல்லாம் போய் யார் கட்டுறா? வாங்கிக்காங்க. அப்ப திருவடி தொழுகும் சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயசூல் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. ஏற்றிய கொடி உடையாய் உடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்து அருள். ஏற்றிய கொடி, ஏற்றிய கொடினா ஏர் அப்படின்னா விளைவாகனம் இருக்கு பார்த்தீங்களா? சாமி எப்படி இருக்காரு விளைவாகனத்துல? எப்பயுமே அதுதான் அவருக்கு கொடி. நந்தி கொடி தான் நமக்கு. நம்ம கொடி என்ன கொடி? நந்தி. இப்ப கொடிமரம் ஏத்துறாங்கல்ல, ஆங்கய்யா கொடிமரம் நம்ம கோயில கொடி ஏத்துறாங்கல்ல. அப்ப எதை ஏத்துறாங்க நீங்க சொல்லுங்க? ரிஷப கொடி, நந்தி கொடியை தான் ஏற்றுவாங்க. அந்த நந்தி எதற்கு ஓமானம் என்றால் இந்த ஆன்மாவுக்கு ஓமானம். கேவல நிலையிருந்த இந்த ஆன்மாவை தன்னிலைக்கு இறைவன் உயர்த்துகின்ற அந்த திருவிழாவை தான் நம்ம கொடியேற்றம் என்று கூறுகின்றோம். அதுல 32 கட்டுகள் இருக்கும் அந்த கொடிமரத்துல. நம்மளுடைய முதுகெலும்பு 32 கட்டுகளுடைய நரம்பு, 32 ஜாயிண்ட் நமக்கு முதுகெலும்புல. எப்படி சாமி பொறுத்திருக்காரு பார்த்தீங்களா? எல்லாம் ப்ராப்பரா கரெக்டா பண்ணியிருக்காரு. 32 பல்லு நமக்கு. அதை மறைக்கிறதுக்கு டோர் லாக் வேற, உதடு அதுக்கு பாருங்க கேட்லாம் கொடுத்துருக்காரு. அதை மறைக்கிறதுக்கு கேட்டு, 32 பற்கள், மூச்சு சுவாசம் விடுறதுக்கு மூக்கு, பார்ப்பதற்கு கண்ணு. இதெல்லாம் மனிதனால கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சாமி ஒருத்தரால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அப்பேற்பட்ட கருணைமா கடல். காணும் முகாரும் காட்டும் முகாரும் ரெண்டுமே செய்யறாரு சாமி. அப்படி இப்ப இந்த இயற்கையர் கொடி உடையாய் என்னை உடையாய் என் பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே என்று சொல்லும்போது சாமி உண்மையிலே இறைவனுக்கு எது வாகனம் என்றால் எது வாகனம் சொல்லுங்க பார்ப்போம். யானைதான் இறைவனுக்கு வாகனம். ஆனால் ஏன் விடை வாகனத்தில் ஏறி அமர்ந்து அருள் செய்கின்றார் என்றால் இந்த தர்ம தேவதைகள் எல்லாம் சிவபெருமானிடம் போய் சென்று பெருமானே நாங்கள் உங்களை தாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனால் அறவிடையில் சிவபெருமான் இருந்து அருள் செய்கின்றார். ஒரு காலத்துல திருமால் போய் சிவபெருமான்கிட்ட கேட்டார். அந்த முப்புறம் எரிக்கும் போது முப்புறம் தள்ளெரித்த அந்நாளில் இடமாக தாங்கினான் திருமால் தான் சாலதோ. யார் சொல்றார்? மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு, முப்புறம் தள்ளெரித்த அந்நாளில் இடமாக தாங்கினான் திருமால் தான் சாலதோ. திருச்சாளல்ல. அப்ப அந்த அச்சு முடிஞ்சிருது. சுவாமி அந்த தேர்ல கால வைக்கிறாரு, அச்சு முடிஞ்சிருது. அப்ப திருமால் போய் பெருமானை என்னை தாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதும் உடனே சிவபெருமான் அவரை விடைவாகனமாக ஆக்கி அதிலிருந்து அருள் செய்கின்ற காரணத்தினால் அதுக்கு என்ன விடை பேரு? மால் விடை என்று பெயர். தர்ம தேவதைகள் கேட்டுக்கொண்ட விடை அறவிடை.
திருமால் கேட்டுக்கொண்டது விடைக்கு பேரு மால் விடைக்கு பேரு. இந்திரன் ஒரு காலத்துல கேட்டார் இந்திர விடை. பிரம்மா போய் கேட்டார் பிரம்ம நந்தி. சிவன் கோயில மட்டும் 7 வகை நந்தி உண்டு. பிரம்ம நந்தி, இந்திர நந்தி, மால்விடை, அறவிடை, அதிகார நந்தி, ஆன்ம நந்தி, குடமலா நந்தி என்கின்ற 7 வகை நந்தி உண்டு. நமக்கு தெரிஞ்ச எத்தனை நந்தி தெரியும்? எங்களுக்கு தெரியறதெல்லாம் அந்த ஒரு நந்தி தாங்க. இந்த பிரதோஷத்துல போய் பார்த்து நாங்க பண்ணுவோம் பாருங்க அப்படிங்கிறத தெரியுது. இன்னொன்னா பிரதோஷத்துல போய் எல்லாம் வழிபாடு பண்றாங்கல்ல, உண்மையிலே அது அதிகார நந்தி கிடையாது. எல்லாம் அங்க போய் அதிகார நந்தி பாடிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன நந்தினா இந்த உயிர்களை மையமாக வைத்த ஆன்ம நந்தி என்று பெயர். அதுக்கு தான் அங்க அபிஷேகம் எல்லாமே. இந்த உயிர்களை மையமாக வைத்த நந்தியில தான் சாமி 2 கொம்புகளுக்கு நடுவே சிவபெருமான் நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அது மங்களுக்கு இந்த அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமான கண்டத்துல நீல கலரா இருக்கு பார்த்தீங்களா, நீல கலரா இருக்கா. இப்பெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி அதுன்னு வந்துருச்சுல, சிவபெருமான அதை மறைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதை மறைச்சிருப்பாரு. ஏன் நீலகண்டரா திகழ்கின்றார் என்றால் அந்த தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பெருமானே இதை இப்படியே வச்சுக்கோங்க, நாங்க பார்க்கும் போதெல்லாம் நாங்க செஞ்ச தவறு எங்களுக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அந்த நீலகண்டத்தை மறைக்காம இருக்கு. இல்லைன்னா சாமி மறைச்சிருப்பார். எல்லாமே நேயர் விருப்பம் தான். எதுனாலும் இந்த உயிர்கள் என்ன கேட்குதோ அதைத்தான் சிவபெருமான் கொடுப்பாரு. அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கவே மாட்டாரு, கவலையப்படாது. அப்படி உண்மையிலே சிவபெருமானுடைய வாகனம் என்றால் 22,000 தந்தங்களை உடைய ஐராவணம் என்கின்ற யானை தான் சிவபெருமானுடைய வாகனம். அந்த யானையை எப்போ அனுப்புனாலும் சுந்தரம் சாமியில் கடைசி அது திருவஞ்சைக்களத்துக்கு அனுப்புனாரு. ரொம்ப நாள் செட்ல மூடியே கிடந்த அந்த செட்டை திறந்து விட்டாரு. போப்பா நீ போய் சுந்தரமூர்த்தியை போய் அழைத்து வா அப்படின்னாரு. அது நேரா கேரளா வந்துருச்சு. வந்து சுந்தரம் சாமி முன்னாடி வந்து நின்னது. உடனே தான் என்னை முன்படைத்தான் அதை அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நான் நேரை பொருள்படுத்தி என்று சாமி அவர் அழைக்கிறது. இந்திரன், மால், பிரமன், எழிலார்ந்து தேவரெல்லாம் வந்தது கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிக்கிற எல்லாரும் அழைச்சிட்டு போனாங்க. அப்படிப்பட்ட தனி சிறப்பு. அப்ப இந்த ஏறு வாகனம் ரொம்ப சிறப்புடையது, சுவாமிக்கு உரிய வாகனம். அதுதான் ஏற்றியர் கொடி உடையாய், அதையே கொடிவாயாக உடைய பெருமானே, திருப்பெருந்துறை உரை சிவனே, அதில் உரைந்திருக்கக்கூடிய பெருமானே, ஏற்றியர் கொடி உடையாய் என்னை உடையாய் என்னையே ஆட்கொள்ளக்கூடிய பெருமானே. எத்தனையோ ஆன்மாக்கள் எல்லாம் தகுதியோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நீ அருள் செய்வது சரிதான். நான் எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, என்னையும் கூட எங்க சிவபெருமான் என்னை விடல அப்படின்னு. என்னை உடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே. இந்த சேயரும் ஈஸ்வர சுற்ற மாயான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா திருப்பூர்ல சொல்ற ஐயா வந்து முருகப்பெருமானை பத்தி சொல்லுது. சிவபெருமானு முருகப்பெருமான வந்து சுத்தி வந்தாங்க. சேவையரும் ஈஸ்வர சுற்ற என்கின்ற விடைவாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமான் சேவையரும் ஈஸ்வர் முருகப்பெருமானை சுத்தி வந்து உபதேசம் கேட்டார்ல. சேவையரும் ஈஸ்வர் சுற்ற மாயான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா அப்படின்னு அருமையாது. அதுல சிவனால் மனம் குளிர உபதேச மந்திரம் இது செவி மீதில் உம்பகசை குருநாதா. சாமி எல்லாம் தெரிஞ்சவர், அவருக்கு தெரியலாம் வைக்க வேண்டியது. அவர் எப்படி சொன்னாரா, மனம் குளிரும்படியே சொன்னார். அதைத்தான் அங்க சொன்னார். அதே மாதிரி ஏற்றியர் கொடியுடையாய் என்னை உடையாய் என் பெருமான் பள்ளி எழுந்து. இப்ப சாமி எழுப்புறாங்க, பள்ளி எழுச்சி. அதுதானே இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பள்ளி எழுச்சின்னா என்னது அர்த்தம்? இப்ப விடிஞ்சாச்சு. விடிஞ்சதும் இப்ப நம்ம ஏற்கனவே உறக்கநிலையில இருந்தோம், இப்ப மேல்நிலைக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே துரோதான சக்தி நம்ம இயக்கி கொண்டிருந்தது, இப்பொழுது அருள் சக்தி எழுந்து அதனுடைய இயக்கத்தை ஆரம்பித்து விட்டது. அருள் சக்தி என்பது விழிப்பு, உறக்க நிலை வந்து துரோதான சக்தி, அது பேர் மறைப்பு சக்தின்னு பேரு. துரோதான சக்தி என்பது மறைப்பு சக்தி, அருள் சக்தி என்பது அது நீங்கிய நிலை. அதான் இங்க சொன்னாரு. அடுத்த பாட்டு சொல்றாரு, 2வது பாட்டு. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது நின் திருமுகத்து. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் என் மலர் திருமுகத்தில். கருணையின் சூரியன் எல எல நயன
கடிமலர் மலரமற்ற நலம் கண்ணா திரைநிலை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெரும் துறைவுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளியிலிருந்து அருளாயன் 2வது பாட்டுல. அருணன் யார் அப்படின்னா இந்த சூரியனுக்கு தேர் பார்க்கணும் இருப்பான் பாருங்க, அவன் பேரு அருணன் பேரு. முன்னாடி இருப்பான், சூரியன் பின்னாடி இருக்காருன்னா இவர் முன்னாடி உட்காந்து தேர் ஓட்டிட்டு இருப்பாரு. அவர் பேரு அருணன் பேரு. அருணன் இந்திரன். இந்திரன் வந்து எந்த திசையை நோக்கி இருப்பான்? கிழக்கு திசையை நோக்கி இருப்பான். இந்திரன் கிழக்கு தானே இருக்காரு. இப்ப அட்டதிக்கு பாலர்களே நீங்க கிழக்க யார் இருப்பான்னா இந்திரதேவன் இருப்பான். இந்திரதேவன் அப்படி கிழக்கு கொஞ்சம் மூலையில பாத்தீங்கன்னா அக்னி தேவன் இருப்பான். இந்திரதேவன், அக்னி தேவன், யமதேவன், நிருதேவன், வர்ணதேவன், வாயுதேவன், குபேரதேவன், ஈசான தேவன். அட்டத்திக்குள்ளேயே அட்டத்திக்கு பாலர்கள் இருப்பாங்க. அதுல கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த அதிதேவன் யார் அப்படின்னா இந்திரன். அத முதல்ல யார சொன்னார்? அருணன். 2வது இந்திரன். திசை அணுகினன். இருள் போய் அகன்றது உதயமின் மலர் திருமுகத்தின். இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய முன்னாடி கிழக்குல எது உதிக்கு? சூரிய பகவானும் அவருக்கு தேர் ஓட்டக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய தேர் அமைப்பாளராக விளங்கக்கூடிய தேர் பாகனாக விளங்கக்கூடிய அருணன். இவனை கிழக்கு திசையை நோக்கி இருக்காங்களா? முதல்ல அவங்கள கிழக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய அவங்க பூரா முதல்ல சொல்லி அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயமின் மலர் திருமுகத்தில். அவங்க காலையில உதிக்க ஆரம்பிச்சதும் என்ன ஆகும் அப்படின்னா அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போயிடும். வெளிச்சம் வந்துருச்சுன்னா எது போயிடும்? காலையில் இருட்டா இருக்குங்க, 6 மணி ஆச்சாலும் இருட்டா இருக்குங்க அப்படிங்கிறாங்கல்ல. சூரியன் வந்துருச்சுன்னா அந்த இருள் போயிடும். இப்ப இந்த ரூம்ல இருட்டு இருக்கா இல்லையா? இந்த ரூம்ல இருட்டு இருக்காயா? இப்ப லைட் போட்டுக்கீங்க, இருட்டு இருக்கா? லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்ப இருள் இங்கதானே இருக்கு. இருள் இருக்க இடத்துல எது இருக்கு? வெளிச்சமும் இருக்கு. அதே போல கைலாயத்துக்கே நம்ம போனா கூட எது இருக்கும்? ஆணவம் இருக்கும். ஆனா அது வழி இழந்து இருக்கும். அப்ப எல்லாம் இறைவன் திருவருள் செய்யும் போது அந்த ஆணவத்துக்கு வேலை இருக்காது. அப்ப ஃபுல் பவர் இப்ப லைட் போட்டது எப்படி கொஞ்சம் கூட வெளிச்சம் இது இல்ல இருள் இல்ல. இப்ப எது ஆதிக்கம் அதிகமா இருக்கு? வெளிச்சத்துக்கு அதிகமா இருக்கு. அதே போல சூரியன் வந்ததும் இருள் போயிடும். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது, சுத்தமா அகன்றது. அகன்றது அப்படின்னா ஆணவம் சுத்தமா வேலை செய்ய விடாம சாமி ஆக்கிறது. என்ன செஞ்சா? முதல் பாட்டுல சொன்னாரு, இலை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும். அது செஞ்சா எது போகும்? இருள் போய் இருள் அகன்றது நின் மலர் திருமுகத்தின். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின். அப்படி உதயம் ஆனதும் சாமி அப்படி புன்னகையோடு வர்றாரு. மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எல எல நயன. சாமி அப்படி வர்றாரு. நமக்கு பள்ளி எழுச்சி சொல்லும் போதே சுவாமி எழுந்தருள் செய்து நம்ம எல்லாம் ஈடேற்றுவதற்காக நமக்கு இந்த உடம்பை எல்லாம் கொடுத்து காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம், தூள சரீரம், சுத்தம சரீரம் என்கின்ற பஞ்ச உடலை நமக்கு கொடுத்து இந்த பூமியில் உழலச் செய்து இந்த பிறவியிலிருந்து எப்படியாவது தப்பி தனுகரண புவன போகங்களை எல்லாம் வழங்கி இதிலிருந்து உழலச் செய்து தன்னுடைய பேரின்ப நிலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாளுக்கு நாள் நம்மளை பக்குவப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை சாமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதனால அப்படி அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயமின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எல எல. அது எப்படிப்பட்ட சூரியன்? கருணை சூரியன். சாமி எப்படிப்பட்டவரு? அவருடைய உருவமே எது அப்படின்னா கருணை தான் அவருக்கு உருவம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம். சாமிக்கு எது உருவம்? கருணை தான் உருவம். இறைவனுக்கு உருவம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமானுக்கு உருவம் கிடையாது. நமக்காக உருவம் தாங்கி வர்றாரு. முருகபெருமான வராரு, விநாயகபெருமான வராரு, சாமியா வராரு, அம்பாளா வராரு, 25 மாகேஸ்வர மூர்த்தங்களா வர்றாரு. இதெல்லாம் உருவ வடிவம். அருவ வடிவத்துல சிவலிங்கமா வர்றாரு, அருவ வடிவத்துல ஜோதியா வராரு. அதையும் தாங்கிய சொருப நிலையில இந்த தன்மையிலே சொல்ல முடியாத அளவுக்கு சுவாமி இருக்கு.
சுந்தரமுசாமிகள் அழகா சொன்னாரு. அந்த திறத்தை சொல்லும்போது, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்ன பிழை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர படிப்பானை, இந்த தன்மையில் நின்று அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பலனத்தனி ஆரூரானை மறக்கணுமாமே அப்படின்னு யார் சொல்றார்? சுந்தரமுசாமிகள் சொல்ற. இந்த தன்மையில் என்று அறிவொன்னா எம்மா. இப்ப ஒரு உருவமும் தெரியாம நம்ம எப்படி இறைவனை வழிபாடு பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். செப்பார்முலை வங்கன் தென்னன் பெருந்துறையான் தப்பாவை தாளடைந்தார் நெஞ்சு உருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவிட்ட அப்பா சடையப்பன் அவர் அப்பனாவே இருந்துட்டா நமக்கு ஏதாவது பயன் இருக்கா? சிவருமன் அப்பனாவே இருந்தா நமக்கு உயிருக்கு என்ன பயன் இருக்கு? அவர் என்ன செய்யணும்? திருவடியை காமிக்கணும். திருவடியை பற்றி கொண்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? கரையேற முடியும். அடுத்த வீட்டுல சொன்னாரு ஆனந்த வார்களே அப்படின்னு. முதல்ல என்ன சொன்னாரு? அப்பா சடையப்பன் ஆனந்த வார்களே அப்படி கீழே இறங்கி திருவடி சொல்லிட்டு, ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் எப்படி பாட்டுக்காரு? அது திருவடியை காமிக்கணும். அதைத்தான் இங்க சொல்றாரு. கருணையின் சூரியன் எல எல நயன அப்படி சாமி நயனத்தோடு நமக்கு அருள் செய்ய வருகின்றார். எப்படி வர்றாரு? கருணையின் சூரியனாக வருகின்றார். இந்த உயிரினுடைய ஆணவமலத்தை நீக்குவதற்காக கருணை சூரியனாக இருளை அகற்றி நமக்கு மேன்மைப்படுத்தி தன்னுடைய பேருலத்தை சிவபெருமான் தருகின்ற அந்த திறத்தை கருணையின் சூரியன் எல எல நயன கடிமலர் மலர மற்றன்னலம் கண்ணா. கடிமலர் மலர மலர்ன்னு சொல்லிட்டாலே நம்ம தாமரை தான் சொல்லணும். அது கடிமலர்ன்னு சொல்லிட்டாலும் தாமரை தான் வரும். சூரியன் வந்துருச்சுன்னா எது மலரும்? தாமரை மொட்டானது அப்படி விரியும். பார்த்துருக்கீங்களா? யாராவது தாமரை மலர்றது நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கலாம். ஏன் தாமரை குளத்துக்கு போய் பாருங்க, காலையில சூரிய ஒளி கரெக்டா அடிக்கும் போது எல்லாம் மலர்ந்து அப்படி விரிஞ்சு இருக்கும். இப்ப கருணையாகிய சூரியன் நமக்கு வந்துட்டாரு சாமி. இப்ப நம்மளுடைய வாழ்வெல்லாம் என்ன ஆயிடுச்சு? மலர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து நாம நீங்க போறோம். கருணையாகிய சூரியன் நம்மேல் பட்டுவிட்ட காரணத்தினால் அதுதான் சுவாமி குருவாக வருவது. புரியுதா உங்களுக்கு? இப்ப மாணிக்கவாசக பெருமான் சுவாமி எப்படி குருவாக வந்தாரோ, நம்ம எல்லா வீட்டுக்குமே சுவாமி எப்படி வருவாரு இந்த பூலோகத்துல அப்படின்னா, மானுட சட்டை தாங்கி வந்துதான் சிவபெருமான் அருள் செய்வார். மற்ற எந்த வழியிலையும் வரமாட்டார். இப்ப நம்ம போன்ற சகலவுக்கு ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் வருகின்ற திறம் என்னவென்றால் மானுட சட்டை தாங்கி குருவாக வருவது. இதுக்கு மேல ஒரு உலகம் இருக்கு. இப்ப நாம இருக்கிறது சகலவர்க்க ஆன்மாக்கள். இதே இது பிரளயக்கல ஆன்மாக்கள் இருக்காங்க. அவங்க அசுத்தமாய மூலத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு சிவபெருமான் எப்படி அருள் செய்வார் என்றால், அவர்களுக்கு மான் மழு தாங்கி குருவாக அருள் செய்வார். சுத்தமாய கோணத்துல சிவபெருமானே நேரடியாக இருந்து அந்த ஆன்மாக்களுக்கு, விஞ்ஞான கலர் ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் அருள் செய்வார். புரிஞ்சுச்சா? இப்ப நாம இருக்கக்கூடிய நம்ம ஆன்மாலாம் என்ன ஆன்மா அப்படின்னா, நாம இந்த உலகத்தை வசிக்கிறோம்ல, நமக்குலாம் சகலன்னு பேரு. எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. 3 மனமும் இருக்கு நம்ம கிட்ட. கண்மம் இருக்கு, மாயை இருக்கு, ஆணவம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னா சகலம் இருக்கிறதுனால நமக்கு சகலன்னு பேரு. அஷ்டமாய குணத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மலை கட்டாயிரும். அவங்களுக்கு பிரளயாகலன்னு பேரு. 3வது இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மலை மட்டும் இருக்கும். ஆணவம் மட்டும் கொஞ்சம் வாசனை மலமா அப்படி தூர் விட்டு கொண்டிருக்கும். எப்படி அப்படின்னா, இப்ப பெருங்காயத்தப்பா இருக்குல்ல, பெருங்காயத்தப்பா பெருங்காயம் எடுத்தாச்சுனாலும் கூட அந்த வாசனை இருக்கும் பாருங்க, அது மாதிரி அந்த வாசனா மலங்கள் இருக்கும். யாருக்கு? அந்த விஞ்ஞான கலர் அம்மா. கருணையின் சூரியன் எல எல நயன கடி மலர் மலர மற்றன்னலம் கண்ணாம். சாமி அந்த திருப்பாரு பார்க்க அந்த கண்ணாம் அப்படின்னாரு பார்த்தீங்களா? அது நயனத்தை சேர்ந்து சிவபெருமான் குருவாக பார்வையினால் டீச்சை கொடுப்பது. குருநாதத்தை நீங்க போனீங்கன்னா முதல்ல உங்களை பார்ப்பாங்க. எடுத்தவே டீச்சை கொடுத்துட மாட்டாங்க. முதல்ல உங்களை கண்ணால பார்ப்பாங்க. அது நயன தீட்சைன்னு பேர். அப்புறம் உங்க மேல கையை வைப்பாங்க, சச்சி தீட்சைன்னு பேர். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? உபதேச தீட்சை, வாசக தீட்சைன்னு பேர். அப்புறம் மந்திரம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருவடி வைப்பாங்க. இந்த மீன் இருக்கு பார்த்தீங்களா? மீன் முட்டையை பொறிச்சிடும்.
பொறிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பார்க்கும் பாருங்க, அப்படியே அது நேரடியா பார்க்கும், அப்படியே குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சு. அது அந்த பார்வையில கிடைக்க பாருங்க, அது பேர் தான் நம்ம நைலடிச்சேன்னு சொல்றோம். ஆமை இருக்கு பாத்தீங்களா, ஆமை ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல முட்டையை போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகும். போய் நம்ம அன்னைக்கு முட்டை போட்டோம்ல அப்படின்னு நினைக்கும் பாருங்க, நினைக்கிற நேரத்துல அங்க முட்டை போட்டோம். அதுபோல குருநாதர் நினைத்து உங்க சிரசின் மேல் கையை வைத்து உங்களுடைய அஞ்ஞானத்தை நீக்கி விஞ்ஞானத்தை கொடுப்பார். அவர் தான் குருநாதர். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்க. நல்ல குருநாதர் அமையணும், இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப அருணைநாத பெருமானுக்கு, மாணிக்கவாச பெருமானுக்கு நல்ல குருநாதர். அருணைநாதருக்கு யார் வந்தா? முருகப்பெருமானே குரு வந்துட்டாரு, எவ்வளவு பெரிய சிறப்பு. இப்ப மாணிக்கவாச பெருமானுக்கு யார் வந்தா? சிவபெருமானே குரு, சுவாமியே குருவா வந்தார். அந்த மாதிரி அதனால இந்த அவங்களும் அந்த மாதிரி தவறு செஞ்சாலும் சுவாமி வந்தார். இந்த இதுல நாம கொடுக்கக்கூடிய குருநாதர் நம்ம சிவமா பார்க்கணும். மாண்ட சட்டை தாங்கி வந்து இப்ப மடாலயத்துல இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட அந்த குருநாதரை, ஏன்னா அவங்க தன்னிலை இழந்து தனக்குள்ள சிவத்தை வரவழைத்து தான் உங்களுக்கு தீட்சை கொடுப்பாங்க. இப்போ உமாபதி சிவாச்சாரியருக்கு அந்த பெற்றான் சாமானிய விலகு வைத்தியார் வந்து சுவாமி கடிதத்தை கொடுத்தார். இவர் கொண்டு போய் அந்த உமாபதி சிவாச்சாரியத்தை கொடுத்தாரு. உமாபதி சிவாச்சாரியர் பார்த்தாரு. பார்த்தவே சிவபெருமான் எழுதி கொடுத்த கடிதம்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அடியாருக்கு எழுதிய சிற்றம்பலவன் கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சிட்டு வரும் பெற்றான் சாம்பானுக்கு படியின் மிசை வேதம் வர தீட்சை செய்து முக்தி கொடுக்க முறை அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. பார்த்தாரு, அந்த விரைவெட்டியாரை பார்த்தாரு, இப்படி முன்னாடி உட்கார வச்சிருந்தாரு, பார்த்தாரு, கையை வச்சாரு, தற்ப புள்ள வச்சு நீக்கினாரு, ஜோதி வடிவத்தை வந்து சாமி அப்படியே அவர் உயிர் அப்படியே பிரிஞ்சு மேல போகும். அது அவரால் செய்ய முடிஞ்சது. யாரால? உமாபதி சிவாச்சாரியார். அப்படி திருவள்ளிக்கு போயிட்டாரு அந்த பெற்றான் சாமான். ஏன்னா அந்த குரு வந்து எப்படின்னா தன் பயம் இல்லாமல் சிவத்தோடு ஒப்படைத்து விடுவார்கள். அதனால மானுட சட்டை தாங்கி வந்துதான் சிவபெருமான் இந்த பூலோகத்தில் வந்து அருள் செய்வார். புரியுது உங்களுக்கு? அதனால கொடுக்கக்கூடிய தீட்சை கொடுக்கக்கூடிய குருநாதர் எப்படி பார்க்கணும்? சிவமாக. அந்த குருநாதரை தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. அந்த குருநாதரை எப்போதும் நம்ம சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய சிவமாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய உபதேச மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சில பார்த்தீங்கன்னா அந்த 108 தடவை சொல்லும் போது தானே சிவா, அதுக்கப்புறம் சொல்ல வேண்டாம்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. தீட்சை எடுத்துட்டு அந்த காலையில் 108 தடவை சொல்லும் போது தானே சிவா சொல்லணும், அதுக்கப்புறம் சொல்ல வேண்டாம்ல சிவா அப்படின்னு எந்த நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜபம் பண்ணும்போது 108 முறை சொல்லி முடிச்சுட்டு ஜபமாலையை வச்சுட்டு மற்ற நேரமும் நீங்க நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் உயிர்ந்தாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்வாதும் உருகாலும் மறவாமை நாம் என்ன செய்யணும்? 5 எழுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். குருநாதர் சொன்ன அந்த மன்னா என்னை ஒரு வார்த்தையில் படுத்து அப்படிப்பாரு மாணிக்கவாசகர். இது உங்களுக்கு அப்படின்னா நமக்கு பாவம் வராது, பிறப்பு வராது. அது எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரி, அப்படி கருணையும் சூரியன் எல எல நயன கடிமலர் வளரவத்தன்னலம் கண்ணா அப்படி சாமி நம்மை பார்த்து கண்ண அண்ணலம் கண்ணாம். அண்ணல்லாம் சிவபெருமான் அர்த்தம். அண்ணல் அது கண்டு அன்புரியாவிற்கும் எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் நடுவுகின்றாரே அப்படின்னு கூட திருமணதவனன்னு சொல்றாரு. அண்ணல் பெருமை உடையவன் அர்த்தம் சாமி. அண்ணலம் கண்ணாம் திரை நிறை அறுவகம். இந்த திரை நிறை அறுவகம்னா 60 சமயங்களும் சாமிய நம்ம ஏற்கனவே அந்த சமயத்துல இருந்துட்டு தான் வந்திருக்கோம். புறச்சமயத்தில் உள்ளவங்களாம் ஆளாளுக்கு திரை நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் அவங்கள முரல்வாங்க. எங்கள் சமயம் தான் உயர்த்த சமயம் என்று இந்த பாடானவாதம் செய்வோம், சிவ சமவாதம் செய்வோம், சங்கார செய்வோம், இப்படி நிறைய 60 சமயத்துல அவங்களாம் என்ன செய்வாங்க? தம் மதங்களே உயர்ந்தது என்று வாதிடுவார்கள். ஆனா உண்மையில எது சிறந்த வழிபாடு அப்படின்னா நாம இருக்கக்கூடிய 400 நோய்கள் வழிபாடு செய்யக்கூடிய சித்தாந்த சைவம் தான் உண்மையான செய்வோம். மற்ற சமயங்கள் எல்லாம் ஒவ்வொரு கொள்கையை உடையதாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த உயிரே கிடையாதுமாங்க. உயிர் ஒண்ணு இல்லாம எப்படி நம்ம பேச முடியும்? அதாவது உலது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின்னு கூட சிவஞான போது சூத்திரம் சொல்லும். உயிர் எது இல்லைன்னு சொல்றியோ அதுதான் என் உயிர் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுது. நம்ம எந்த அறிவை கொண்டு அதெல்லாம் உயிர் இல்லைன்னு நம்ம சொல்றோமோ அந்த அறிவே உயிர் என்று நம்ம சொல்றோம். புரியுதா சார் உங்களுக்கு?
அதனால உயிர் ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு சமயம் சொல்லுது. 60 சமயம். சிலவர் கடவுளே இல்லைன்னு சொல்லுது ஒரு சமயம். ஒரு சமயம் ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்படி எல்லாருடைய கொள்கையும் மறுத்து நம்ம சித்தாந்த சைவ சித்தாந்தமே சிவன் தன் திருக்கடைக்கும் சேர்த்து ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மறுத்து ஆனந்தம் பொழிவித்து இனிவரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர்களில் வைப்பன் என்று புரிந்திடவும் உலகரெல்லாம் மூர்க்கராகி சித்தாந்த படுகொலியில் படுந்து வீழ்வது இது என்ற பிராந்தே அப்படின்னு சிவஞான சித்தியார் என்கின்ற நூலும் நமக்கு புரியுதா? அப்ப சித்தாந்த சைவம் தான் உண்மையான சைவம். அதுலயும் சைவ சமயத்துல இந்த சைவத்திலே நிறைய சைவம் இருக்கு. அதுல சித்தாந்த சைவம் தான் நிலையான சைவம் என்று சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சிவமாம். சைவ சமயமே சமயம் சமயா அதீத பழம்பொருளை கைவந்திடவே ஒன்று வெளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்து உலகம் சமயநெறி புகுத வேண்டாம். மற்ற நெறிக்கெல்லாம் எங்க செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. சைவ சித்தாந்த நெறியே உண்மையான நெறி அப்படின்னு தாய்மான சாமியும் சொல்ற. புகுத வேண்டாம். முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜகத்தியரே மக்களே இங்க ஓடிவாங்க, இந்த சைவ சமயத்துக்கு ஓடிவாங்க. காலம் ரொம்ப இருக்குன்னு நினைக்காதீங்க. ஓடி வந்து இந்த சமயத்தில் இருந்து சிவபோக வெள்ளம் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி புரணமாய் கிடக்குதையும் ஏக உருவாய் கிடக்குதையும் இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜகத்தியர். பாட்டு பாடுறீங்களா? சில பாடுறீங்களா? கடைசி தாய்மான சாமி பாட்டு காடும் கரையும் மனக்குரங்கு படிப்பீங்கல்ல, அதுதான் சொல்றேன். அதெல்லாம் இது வந்து நாம பயன்படுத்தி கருணையும் சூரியன் எல எல நயன கடிவளர் மலரமற்றன்னலம் கண்ணாம் திரை நிறை அறுபதம் முரல்வன இவை போல் திருப்பெரும் துறைமுறை சிவபெருமானே. திருப்பெருந்துறையில் உறைந்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானே அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையை அருள்நிதி சுவாமி நம்ம கொடுக்கக்கூடிய நிதி என்னது? அருள்நிதி. அவர் ஒரு பக்குவத்துக்கு தகுந்தவாறு அருள்நிதி. இப்ப கால்வாசி நல்லா தெரிஞ்சு, கால்வாசி உலகத்துல கால்வாசி சிவபெருமான்டையும் முக்கால்வாசி உலகத்துல இருந்தா உங்களுக்கு என்ன நிலை அப்படின்னா, நீங்க வந்து மந்த தரத்தில் இருக்கின்றீர்கள். பாதி சிவபெருமான்டையும் பாதி உலகத்துல இருந்தா நீங்க இருக்கக்கூடிய நிலைக்கு மந்தம் என்று பெயர். முக்காவாசி சுவாமியத்தையும் கால்வாசி உலகத்திலே இருந்தா நீ இருக்கக்கூடிய நிலைக்கு தீவிரம் என்று பெயர். முழுக்க முழுக்க சிவத்திலையும் உலகப்பட்டு சுத்தமா இல்லாம இருந்ததுன்னா உங்களுடைய நிலை தீவிர தரம் என்று பெயர். முதல்ல இருக்கக்கூடியது மந்த தரம், கடைசியில் இருக்கக்கூடியது தீவிர தரம். இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோம் நீங்களே பார்த்துக்கணும். பெரும்பாலும் எல்லாரும் அந்த முதல் நிலையில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு குடும்ப குட்டியெல்லாம் இருக்குங்க. நாங்கள் வீட்டுக்கு குடும்பத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த காலையில் நேரத்தில் சுவாமியை வந்து வழிபாடு பண்ணால் தான் உண்டு. அதுக்கப்புறம் எங்க நினைக்க முடியுது? வீட்டில் துவைக்க வேண்டியிருக்கு, துணி துவைக்க வேண்டியிருக்கு, பாத்திரம் வளர்க்க வேண்டியிருக்கு, சோறு பொங்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் போக தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இறைவனை வந்து வழிபாடு செய்ய வேண்டியது. அதுலேயும் இந்த சொற்பொழி கேட்க வர முடியும் நாங்கள் போடுற பாடு அப்படின்னு அதாவது இந்த 1.5 மணி நேரம் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. எல்லாருக்கும் அது கிடைக்காது. உங்களுக்கு சாமி கொடுத்துருக்காரு 1.5 மணி நேரம் சிவப்பொழுது அவங்கள இந்த நேரத்தில் வினைக்கு வேலையே கிடையாது. எவன் பக்கத்துல வர முடியாது. நம்ம காலச்சக்கரம் ஓடாது. இப்போ எங்க இருக்கீங்க? இதுக்குள்ள இருக்கீங்க, சிவத்துக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த காலச்சக்கரம் ஓடாது. அது மாதிரி ஞானம் கேட்கும்போது சித்தர் எங்க போயிடக்கூடாது. இந்த பால் சட்டியை வேற கொதிக்க வச்சுட்டு வந்தேன். இவர் சொற்பொழி காலத்துல முடிப்பாரா முடிக்க மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சிந்தனையே தான் இருப்பாங்க. கீழே கதவை போட்டுன்னு தெரியலையே, விருந்தாள் வேறு வரேன்னாரு, மணி வேறு 7 ஆகுது, காலகாலத்தை முடிச்சாருன்னா போயிடலாம், சொந்த சொந்தத்தை போய் பார்த்துடலாம், பொங்கலுக்கு வேற வாரேன்னு சொன்னாங்க. பொங்கலுக்கு யாரு சொந்த பந்தம் அவங்க நாளைக்கு வரேன்னு இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம்? அதுக்கு தயாராகிடுவோம். நாளைக்கு வரக்கூடிய விருந்தாளிக்கு இன்னைக்கே நம்ம என்ன செஞ்சிருவோம்? தேவையானதெல்லாம் வாங்கிடுவோம். அதே போல சிவபூஜையை சுவாமி வருகின்றார் என்பதை அறிந்து அவருக்கு எல்லாம் தயாரா வச்சிருக்கோம். எப்படி விருந்தாள் வந்தா நாம் எல்லாம் தயாரா எடுத்து வைத்திருக்கின்றோமோ அதே போல சிவபூஜையில் சிவபெருமான் வருவதற்கும் எல்லாம் தயாரா எடுத்து வச்சிருக்கோம். ஐயோ சிலர் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படிப்பாங்க, பாலை வேற மறந்துட்டே அப்படின்னு சொல்லி எதிர்த்து ஓடுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? பூவே பறிக்காம என்ன செஞ்சிருப்பாங்க. சில பேர் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
அதுக்கப்புறம் போய் எந்திரிச்சாலும் பூஜை மலர்லாம் பறிக்கக்கூடாது, உட்காந்துச்சுன்னா எந்திரிக்க கூடாது. அப்படித்தானே 1008 மலர்களால திருமலை அர்ச்சிச்சாரு. 1008 மலர்களை அர்ச்சிக்கும் போது பூஜை நேரத்தில் எந்திரிக்க முடியாது. ஒரு மலரை சாமி மறைச்சிட்டாரு. என்ன பண்ணாரு? கண்ணையே தாமரை மலராக வைத்தார். சாமி என்ன பேர் வச்சார் அவருக்கு? கமலக்கண்ணன் என்று சிவபெருமான் வைத்த பேர் தான் திருமாலுக்கு. கமலம்னா தாமரை, தாமரையை கண்ணாக வைத்ததினால் கமலக்கண்ணன் என்றும் தாமரை கண்ணன் என்றும். அதை இதுல கூட சொல்றாரு, தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு கூட திருவள்ளுவர் சொல்றாரு திருக்குறள். அந்த புண்ணிய நிஜாலும் அங்க போய் அனுபவிக்கும் என்று சொல்றாரு. ஆனா எந்த உலகத்துக்கு போனாலும் கடைசி எங்கதான் போகணும்? சிவலோகம்தான் நிரந்தரம். இந்திரலோகத்துக்கு போனாலும், திருமால் உலகத்துக்கு போனாலும், பிரம்மலோகத்துக்கு போனாலும், எல்லா உலகத்துக்கும் போனாலும் கடைசி முடிவு சுவாமி எல்லாவற்றையும் ஒடுக்கும் போது அவர்களையும் ஒடுக்கி இந்த பூலோகத்துக்கு வர வைப்பார். யாராக இருந்தாலும் சிவபூஜை செய்யாமல் மேன்மை அடைய முடியாது. சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவபூஜை செய்தாலுடைய முக்தி சித்தியாகாது என்று ஆர்வனாவலர் எழுதியிருக்கின்றார். சரிதானா? சரி, அடுத்த பாட்டு, 3வது பாட்டு. கூவின கோழி, கூவின பூங்குயில், கூவின கோழி, குறுகுகள் இயம்பின இயம்பின சிங்கம். முதல்ல என்ன சொன்னாரு? கூவின குயில். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் மாத்தி எடுக்கணும் பொருளை. கூவின கோழியை தான் முதல் எடுக்கணும், ரெண்டாவது பூங்குயில ரெண்டாவது எடுக்கணும். காலையில நம்மளை எது எழுப்பும்? முதல்ல எல்லாவரையும் வெள்ளத்துல எழுப்புறது எது? கோழி தான் எழுப்பும். கொக்கரக்கோன்னு எது கூப்பிடும்? நம்மளை வழிபாட்டுக்கு ஈடுபடுத்துவதே கோழி தான். சேவல் தான் போகும். அதைத்தான் யாரும் கொடியை வாகனமாக வைத்திருக்கின்றார் முருகப்பெருமான். கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். நம்மள வழிபாட்டுக்கு காலையில அது வந்து எழுப்புது. பள்ளி எழுச்சுன்னா எழுதுறதானே. அது எந்த நேரத்துல? வைகறை பொழுதுல, அதிகாலை 4 மணிக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா சேவல் 3:30 மணிக்கே போக ஆரம்பிச்சோம். பாத்துருக்கீங்களா? இப்ப போகவே மாட்டேங்கிறா. நம்ம வச்சிருந்தா தானே போவோம். அது கிராமத்துல போய் பாருங்க, நல்லா போகும். கிராமங்கள்ல கோழி நிறைய வச்சிருப்பாங்க, நிறைய வச்சிருப்பாங்க. அடையில பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைல எங்க பெரியமா கூவப்பட்டியில அங்கெல்லாம் இருக்கும்போது, அப்பெல்லாம் வந்து இப்பெல்லாம் செல்லுல மணி பார்க்கறோம்ல, அப்போ வாட்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. கரெக்டா எங்க பெரியமா 3:30 மணிக்கு எங்களை எழுப்பி விட்டுருவாங்க. எப்படி பெரியமா கரெக்டா 3:30 மணிக்கு எழுதிச்சிருங்க? இந்த கோழி கூவுதுல, அதுதான் எழுப்பி விட்டேன். அப்ப மணி 3:30 மணி அப்படின்னு 3:30 மணிக்கு கோழி போக ஆரம்பிச்சு. போதும் நீங்க உறங்கினது போதும், எந்திரிங்க அப்படின்னு. அது மாதிரி அந்த காலத்துலலாம் உறங்குறது எத்தனை மணிக்கு உறங்குவாங்க தெரியுமா? சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் பொழுது சாயும் போய் வீட்டுல போய் இருந்துருவாங்க. யாரும் வெளியில வரமாட்டாங்க. இப்ப 12 மணி ஆனாலும் இந்த செல்போனை பார்த்துக்கிட்டு அவங்க செல்போன் வந்தாச்சு. 85 வயசு ஆளு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை வயசு ஆளு? 85 வயசு ஆளு நைட்டு 1 மணிக்கு செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்க ஒரு இதுக்காக போயிருந்தோம், திருநெல்வேலிக்கு போயிருந்தோம். ஒரு மண்டபத்துல போய் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அவர் வந்து 85 வயசு ஆளு, அவர் செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் என்ன பார்த்துக்கிட்டாரு? சினிமாவை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயா என்னையா அப்படின்னு, செல்போன் பார்த்துட்டு உறக்க வர மாட்டேங்கி, செல்போன் பார்த்துக்கிட்டு இருப்போமே அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காராம். இரவு 1 மணிக்கு. அதை தூக்கி வச்சுட்டா கூட உறக்க வரும். அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால அவர் உறக்க கூட கொஞ்சம் நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. உறக்க வரலன்னு சொல்லி செல்போன் பார்க்கறது, டிவி பார்க்கறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உறக்கம் வரலைன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உறக்கம் வரவில்லை என்றால் உட்கார்ந்து இருக்க வேண்டும், படுக்கக்கூடாது. படுத்திருந்தா உறக்கம் வராது. நீங்க இங்கிட்டு திரும்புவீங்க உறக்கம் வராது. நல்லா சுத்தி எல்லா தலைவலியெல்லாம் உள்ள சுத்தி வச்சுக்கணும். உங்களுக்கு உறக்கம் வர்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லணும். உட்கார்ந்தே இருங்க. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு குறுக்கு வலிக்க ஆரம்பிச்சு. நீங்க படுத்துக்கிட்டே இருந்து விடிய உறங்காம இருப்பதை காட்டிலும் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்தே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி அசக்தி கொடுத்து அப்படின்னு அப்படி என்ன செஞ்சு அப்படி உறங்க வச்சிருவீங்க. படுத்திருந்தா உறக்கம் வராது, உட்கார்ந்து இருந்தா தான் வரும். அந்த காலத்துல இந்த திரையரங்கெல்லாம் போய் உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? திரையரங்கெல்லாம் போய் உட்கார்ந்து, அதுலயும் பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் மணல் கூட்டி உட்காந்து படம் பார்ப்போம் சின்ன பிள்ளையில. அந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிலவர் பின்னாடி மறைக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கூட்டி அதுக்கு மேலே உட்காந்து பார்ப்பாங்க. இவர் இப்படின்னு பார்ப்பாரு, மறைக்கட்டும், நான் உனக்கு முன்னாடி உட்காந்துக்கலாம் மறைக்கட்டும் அப்படிம்பாங்க.
இவர் என்ன செய்வார் தெரியுமா, அவருக்கு முன்னாடி போய் மணலை கூட்டி அதுக்கு மேல உட்காந்து பார்ப்பார். கிராமங்கள்லாம் அப்படி செய்வாங்க. அப்படிலாம் இருக்குது காலம் என்ன. அதனால உறக்கம் வந்ததுன்னா என்ன செய்யணும், உட்கார்ந்தாலே நமக்கு உறக்கம். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தை தூக்கும் போது தான் சிலவருக்கு என்ன செய்யும், மடி மாடி கொச்சாப்பன் காமுகன் கல்வன் அருள்நோய் பிணியாளன் ஆராய்ச்சிரத்தன் தடுமாறு நட்சத்திரன் இவங்கெல்லாம் நூல் கற்பதற்கு லாய்க்கு இல்லாதவர்கள்னு நூல் சொல்லுது. இந்த சோம்பல் வர்றவங்க எல்லாம் புத்தகம் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவர்கள். புஸ்தகத்தை எடுத்தவே எனக்கு தலை வலிக்குங்க, எனக்கு வயிற்று வலிக்குங்க, அவங்களும் ஞான நூல் கற்பதற்கு லாய்க்கு இல்லாதவர்கள். மடி மாடி குச்சாப்பன் காமுகன் கல்வன் பிறருடைய கருத்தை தம் கருத்து போல் ஏற்றி சொல்பவர்கள் அவங்கெல்லாம் ஞான நூல் கற்பதற்கு லாய்க்கு இல்லாத. இப்ப 2 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவர் இருக்காரு, ஒருத்தர் உங்களுக்கு தெரியாத ஆள் இருக்காரு. அவர் வந்து உங்ககிட்ட வந்து கருத்து கேட்காரு, நீங்களே சொல்லுங்க. இவங்க 2 பேருடைய கருத்து சொல்றாங்க. நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகப்படி இவர் சொல்றதாங்க சரி, நீ என்னையா ஆளு அப்படின்னு அவங்க சொல்லுவோம்ல, அப்படி உள்ளவங்களும் ஞான நூல் கற்பதற்கு. சரி, நம்ம இந்த பாட்டுக்கு வந்துடும். கூவின பூங்குயில். அப்ப கோழி முதல்ல கூவுது, 2வது எது கூவும் அப்படின்னா அதிகாலையில் எல்லாத்தையும் எழுப்பும், அதுக்கப்புறம் பூங்குயில் குயில் கூவும். கூவின பூங்குயில் குரல்கள் இயம்பின. அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் ஆனதுக்கு அப்புறம் பூங்குயில் கூவ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மற்ற பறவைகள் எல்லாம் அதுக்கப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், குரல்கள் இயம்பின இயம்பின எல்லாம் சங்கம் கூட ஆரம்பிச்சிடும். இயம்பின சங்கம். அதுக்கப்புறம் திருக்கோயில சங்கு ஊத ஆரம்பிச்சிருவாங்க. திருக்கோயிலெல்லாம் அந்த காலத்துல சங்கு ஊதாம எந்த கோயிலுமே கிடையாது. இப்ப இந்த கோயில் இப்ப எல்லாம் ஊதையே சொல்ல முடியாது. வெஞ்சங்கு ஊதா ஊரும் ஊரல் அடவி காடுனர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மாவும் பார்த்தீங்கன்னா லேடிஸு எல்லாருமே இது தோல் பை வச்சிருப்பாங்க, உள்ள சங்கு வச்சிருப்பாங்க. எந்த கோயில் போனாலும் சங்கு ஊதிட்டு உள்ள வச்சுக்குவாங்க. இப்போ நீங்க எல்லாம் யாராவது வச்சிருக்கீங்களா, அது தாட்ஸ்வா இல்லை இனிமேல் செய்யலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது போய் நீங்க வச்சிருக்கீங்களா, வச்சுக்கோங்க. இப்போ நீங்க தேவரம் அடிக்கிறீங்களா, ஒரு பதிவு முடிஞ்சது ஒரு சங்கு ஊதுங்க. வாங்கிருங்க, அடுத்து வாங்கிருங்க. சரிதானா? இது எப்படி யோசிக்காங்க, சங்கு சங்கு வந்ததை பத்தி பிரச்சனை இல்லைங்க, சங்கு ஊதுறதுதான் பிரச்சனை அப்படிங்கிறீங்களா? பழையில ஆமா ஊதுற சங்கு அது வேற, அது வலம்புரி சங்கு அது வேற, ஊதுற சங்கு வேற. சாமிக்கு அபிஷேகம் பண்ணுகின்ற வலம்புரி சங்கு வேற, ஊதுகின்ற சங்கு வேற. சரி. கூவின பூங்குயில் கோவின கோழி குரல்கள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை. தாரகைன்னா விண்மின் அர்த்தம். ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது வெறுப்போடு நமக்கு. அந்த விண்மீன்களை எல்லாம் மறைப்பதுன்னா சூரியன் மறைக்கும். எப்பேற்பட்டது, அது எவ்வளவு தொலைவில் வச்சிருக்காரு பாரு சாமி, வச்சிருக்காரு பாருங்க. அந்த விண்மீனை மறைக்கக்கூடியதுல சூரியன். நம்முடைய ஆணவத்தை சுத்தமா வேலை செய்ய விடாம சுவாமி என்ன பண்றாரு, இந்த சூரிய உதயமாக அவருடைய திருமுகத்தை நமக்கு காட்டி குருவாக வந்து நம்மை ஆட்படுத்துகின்ற அந்த விதத்தை பழைய எழுச்சி முழுவதும் பாடியிருக்காரு. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்போடு நமக்கு தேவன செடிகளில் தாளினை காட்டாய். சுவாமி அப்படியே அங்கிருந்து இறங்கி வர்றாரு. பரவலில இருந்து கொஞ்சம் உருவம் தாங்கி பரசிவனும் பராசக்தியுமா வர்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த உயிரால நுகர முடியல, அப்புறம் கொஞ்சம் சிவமும் சக்தியா வர்றாரு, நுகர முடியல. நாத தத்துவத்துக்கு வர்றாரு. நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை, அப்புறம் சுவை ஒளி உரு ஓசை நாட்டம், அப்புறம் மெய் வாய் கண் மூக்கு செவி மனம் புத்தி சித்தம் அகங்காரம், மெய் வாய் கண் மூக்கு எருவாய் கருவாய் பஞ்சபூதங்கள் 5. இப்படி 36 சாமி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்து அரிசியா இருப்பாங்க. இப்போ மழை நீர் சுத்தமா இருக்கும். நம்ம வீட்டு மொட்டை மாடியில் விழுந்தது எப்படி இருக்கும், கொஞ்சம் கலங்களா இருக்கும். அது நேரம் கீழே வந்துச்சுன்னா எப்படி வரும், வாய்க்காலுக்கு வருமா? அதுதான் நம்ம இந்த வாய்க்கால் இருக்கிறது தான் நம்ம சகலவருக்கு ஆன்மா. மாடியில் மொட்டை மாடியில் ஒரு தொட்டி இருந்துச்சு பாருங்க, கலங்களா, அது வந்து அசுத்தமாயா போகணும். மேலே மழை நீர் வந்தது பார்த்தீங்களா, அதுதான் சுத்தமாயா போகணும். மழை நீர் சுத்தமா இருக்கும். பார்த்துக்கிங்கன்னா நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மழை நீரை பிடிச்சி வச்சு சோறு போடுவாங்க, நல்லா இருக்கும். மழை நீர் பிடிச்சி வச்சு நீங்கள் சோறு பண்ணி பார்த்துருக்கீங்களா?
ரொம்ப சுத்தமா இருக்கும். அதை பிடிச்சி வச்சு என்ன செய்வாங்கன்னா கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். இன்னொன்னா மழை நீர் வந்து ரொம்ப தித்திப்பா இருக்கும். எல்லா தண்ணீரை காட்டிலும் மழை நீர் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும். அந்த பாட்டுல சொல்றல, கடல் நீரை உருக்கி கொண்டு போய் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையார் எண்ணத்திகள் தம்மை ஆளுடையாய் இட்டிடையும் மின்னி பொழிந்து எம் விராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பில் திருப்புருவம் என்ன சிலை குலவின் அந்தம்மை ஆளுடையார் தண்ணீர் பிரிகில்லா என் கோமா நண்பருக்கு முன்னி அவள் நமக்கு புன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோ. அருள் மலையை பொழிகிறாங்களாம் அம்பாள் நமக்கு, இந்த உயிர்களுக்கு. சாமி பேர் நமக்கு என்ன செய்யறாரு, அருள் நிதியை தர. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இந்த உயிர்களுக்கு இறங்கி இறங்கி வந்து தன் உருவத்தை காட்டி, உருவமற்ற நிலையில இருந்த இறைவன் பரவழியில் இருந்த இறைவன் பரசிவனும் பராசக்தியுமாக ஆகி சிவமும் சக்தியுமாக ஆகி நாதத்துவத்துக்கு வந்து இந்த உயிர்களுக்கெல்லாம் தனு கரண குண போகங்களை எல்லாம் கொடுத்து இந்த பூமியில் உணரச் செய்து அதுக்கப்புறம் பக்குவத்தை உண்டு பண்ணி உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணர்வும் உணர்வுக்கு பக்குவம் என்று பெயர். நான் சொல்ல வேண்டிய கருத்தை நீங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் அடின்னு ஒரு கருத்தை சொல்ல நீங்க ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பக்குவம் இல்லைன்னு. உள்ளவாறே உணர்தல். அதனால ஞான நூலை கேட்கும் போது சின்ன எங்க போயிடக்கூடாது, வீட்டுக்கு போயிட. காலையில் வந்து முடிப்பாரா தெரியல, வைத்தியநாசாமி கோயிலுக்கு வர போக வேண்டியிருக்கு, நிறைய பேர் ரெடியா இருப்பையா முடிச்சிடும். ஓடலையா, நல்லதா போச்சு. அப்படியா வைத்தியநாதா, ஏழை காலம் ஆக போகுது. முடிச்சு சின்ன பாட்டோட முடிச்சிருவோம். அதான் திருப்பதி அடிச்சு இதோட முடிச்சிடும் நமக்கு. அதாவது பள்ளி அடிச்சு 10 பாட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது ஒரு 5 பாட்டாவது எடுக்கிறோம் முடிவு பண்ணேன், ஆனா முடியல. 3 பாட்டுக்கு மேல, ஏன்னா நிறைய கடல் போல இருக்கு இதுல, விஷயங்கள் நிறைய இருக்கு. மணிக்கவாசம் அப்படி பாடியிருக்காரு அதிகமுழும். தேவனல் செறிகளில் சுவாமியுடைய திருவடி காட்டுறது தேவனல் நல் செறிகள். ஏன்னா எல்லா உயிர்களையும் மேன்மைப்படுத்தக்கூடிய திருவடி. அப்ப அந்த திருவடி எப்படி இருக்கும், நல் செறிகளல் தேவன செறிகளல் தாழ் இணை காட்டாய். தாழ்னா திருவடி, இணை அப்படின்னா 2 திருவடின்னு அர்த்தம். சாமி திருவடியும் அம்பாள் திருவடியும் 2 திருவடி, இணை திருவடி. அம்மையப்பராதான சாமி இருக்காரு. இப்ப நம்ம எங்க எப்படி போகணும் சாமி கிட்ட, அம்மை வேற கிடையாது அப்பா வேற கிடையாது, 2 பேரும் ஒருத்தர் தான். அம்மையும் அப்பனும் சாமி. இப்ப உட்காந்து சொன்னேன், ஒரு தாள் எடுத்து காமிச்சேன். தாள் எத்தனை இருக்கு, 1 இருக்கு. பக்கம் எத்தனை இருக்கு, 2 பக்கம் இருக்காயா? அதை உங்களை பிரிக்க முடியுமா உங்களால? பக்கத்தை பிரிக்க முடியாது. அதே போல சாமி போல எப்பயுமே பிரிக்க முடியாது. எது போல அப்படின்னா பாலின் சுவை போல. பாலுடைய சுவையை பிரிக்க முடியுமா? சரி, அந்த வெள்ளையை தான் உங்களால பிரிக்க முடியுமா? அந்த பாலில் உள்ள வெள்ளையை உங்களை பிரிக்க முடியுமா? அந்த பாலையே அழிச்சாதான் அழிச்சிக்க முடியும் இல்லையா? அது போல சாமி போல எப்பயுமே பிரிப்பட்ட சக்தியாக இருக்கும். அது அந்த பாட்டு சொல்றாரு, கோவின பூங்குயில் கோவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்போடு நமக்கு. அது எல்லாம் நமக்காகவே ஒருப்படுகின்றது. அந்த கோழி குயில்கள் எல்லாமே குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்போடு நமக்கு. தேவனர் செறிகள் தாழ் இணை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் என் பெருமான் பள்ளி எழுந்து. இப்படி சொல்ற சாமியுடைய பெருங்கரணன். சாமி எத்தனையோ ஆன்மாக்களை நீ ஆட் பண்ற, ஆனா என்னையும் நீ என்ன செய்யல. மற்ற அடியாரெல்லாம் உன்னை வழிபாடு செய்து அந்த தகுதியை பெற்று உன்னை வந்து அடைகின்றார்கள். எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, ஆனா என்னையும் நீ என்ன பண்ண, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் என் பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே என்று பிடிக்கின்றார். சரிதானா? அடுத்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடுத்து எப்போ பார்க்கணும், ஒரு கொஞ்சம் விரைவா ஒரு 3 பாட்டோ 5 பாட்டோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்து வேகமா முடிக்க பார்ப்போம். இன்னும் 2 வாரம் எடுத்தா சரியா போகும். அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க, இன்னும் 2 தடவை எடுத்துட்டீங்கன்னா சரியா போகும். அப்படி எடுத்து அடுத்த ஒரு 3, அதுக்கு அடுத்த 3 4 சரி தானே சார்? அப்படி பண்ணிடலாமா சார்? சரி, நீங்க பேசிட்டு சொல்லுங்க என்ன சார், எல்லாம் கலந்து சொல்லுங்க. சரி, இதுதான் உள்ளம் நிறைந்து புகை சிறந்து இந்த
திருப்பள்ளி எழுச்சி நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுடைய வல்வினை அறிந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியன் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆறுமுகம் 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 என்ற போதிலே ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் மதமே துணையல் என்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவநாயனது ஈசன் எனவான முயல் என்று மோதும் ஏழைகள் வியாகுல ஏத இரவினாவில் முனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதும் வேறுபடு மாலை ஒரு மேனியவ வேலனி நீலமயிலாகவை தந்த வேலே நீதர் கடமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனிவேழ்விடும் மடங்கள் வேளாசிரி வரும் ஆரமும் ஆதி உண்ணும் ஆணை முக தேவதுணை வாசிகரி அண்டர் கூடம் சேரு மலகார் வலனி வாழ்வு வரனே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே ஆறுமுகம் 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 என்று கைலாய வறுமை விஞ்ஞான போது நெறி காட்டும் வெள்ளை பணிவாய் கண்டான் நந்திக்கோள் மெய்ஞான பானுவாயும் இலாரும் பள்ளி திருவாவூர் தெரிவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாது மரபுடையோன் திருமரபு நீடொளி தலைக மாதோன் பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருளறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரசை ஆதீனத்தில் தவ பிரகாசம் தரணியில் இயங்கும் தன்னொருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசியன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாதுவிக மணிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத ஈர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக வையம் நீடுக மாமனை மண்ணுக போய் விரும்பிய ஆண்கள் விளங்குக சைவன் நெல்லைதான் தலைத்தோங்குக தேவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகருக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பலம்.